வந்து அந்த லிமிட்ஸ் வந்து ஒரு ரீஜனுக்கும் ஒரு சில லிமிட் இருக்கும். அந்த லிமிட் வந்து உங்களுக்கு குயிக்கா வந்து ரீச் ஆயிடும். இந்த லிமிட்ஸ் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரிப்ஷன் போங்க. ஸோ எல்லா ரிசோர்ஸ்க்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை வந்து we need to keep a watch. ஸோ அதை நீங்கள் அலர்ட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ யூசேஜ் அண்ட் கோட்டாஸ்னு இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம லிமிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரீஜன்லயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொவைடர், கம்ப்யூட், நெட்வொர்க், டேட்டா பேஸ், அது எல்லாத்துக்குமே நமக்கு லிமிட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரீஜன்ல வந்து எவ்வளோ விசிபியூ யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாஃப்ட் லிமிட் இருக்கும். சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்டபிளா இல்லையான்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அட்ஜஸ்டபிள் நோ அப்படின்னா நீங்க வந்து ஈவன் சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணாலுமே வந்து இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட். இதுவே வந்து நீங்க அட்ஜஸ்டபிள் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இப்போதைக்கு சாஃப்ட் லிமிட். நீங்க அதை வந்து ஒரு சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி யூ கேன் இன்க்ரீஸ் தட் லிமிட் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது. ஸோ அட்ஜஸ்டபிள் எஸ் ஆர் நோன்றது இங்க இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்ம கம்ப்யூட் ப்ரொவைடர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம லெட்ஸ் சே விசிபியூ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் சூஸ் நெட்வொர்க்கிங். ஸோ இதில் எவ்வளோ ஐபி அட்ரஸ் பாருங்க. பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 7 ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் 3 ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. இப்போ அந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அலர்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ ஐபி அட்ரஸ் வந்து ஏன் தேவை? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நம்ம மொத்தமாகவே வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான் ரன் பண்ணுறோம். மேபி லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணோம், அது நம்ம டெலிட் பண்ண மறந்துருப்போம். ஸோ மேபி அந்த லோட் பேலன்சரும் சேர்த்தாலுமே 2 ஐபி அட்ரஸ் தான் நம்ம தேவை. பட் ஆனால் இங்கே பாருங்க கன்சம்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 7 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அதுவும் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ கோட்டா ரீச் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லிமிட் இங்க ரீச் ஆயிடும். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் பிஃபோர் கெட்டிங் இன் டு த டீடைல்ஸ் நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், பிரைவேட் ஐபி அட்ரஸ் எங்க யூஸ் பண்ணுவோன்ற ஒரு பேசிக் இது கொடுத்துறேன். பட் நெட்வொர்க்கிங் கிளாஸ் வரும்போது ரொம்ப டீடைல்டா இதை பத்தி பார்ப்போம். ஓகே, பிரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ நேம்லேயே வந்து அவங்களுக்கு மீனிங் இருக்கு. ஸோ இதை வந்து இன்டர்னலாக நம்ம வந்து ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் இன்டர்நெட் மூலயமா நம்ம சில ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் இன்டர்நெட் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ்லேயே வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈவன் வந்து அதை டைனமிக்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்டாட்டிக் ஆப்ஷன் வந்து இப்போ டிஃபால்ட்டாக நிறைய ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஸ்டாட்டிக்காக வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் அந்த ஸ்டாட்டிக் ஐபி தேவைப்படும், எப்பப்பெல்லாம் டைனமிக் ஐபி தேவைப்படும்னு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பட் பப்ளிக் ஐபி வந்து நீங்கள் பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் ரிசோர்ஸஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ வில் கோ வித் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் பப்ளிக் இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வர்ச்சுவல் மெஷினோட நிக் கார்டில் வந்து நீங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். இல்ல பப்ளிக் லோட் பேலன்சர் ஆர் வந்து இன்டர்நெட் ஃபேசிங் லோட் பேலன்சர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சில கிளவுட்ல. ஸோ இந்த லோட் பேலன்சர்ஸ்க்குலாம் நீங்க பப்ளிக் ஐபி அசைன் பண்ணலாம். இப்போ நீங்க சில ஆன் ப்ரமைசஸ் கூட விபிஎன் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, பாயிண்ட் டு சைட் விபிஎன் ஆர் சைட் டு சைட் விபிஎன் இது பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் கேட்வேஸ் ஆர் விபிஎன் கேட்வேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இங்க வந்து விநெட் கேட்வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விநெட் கேட்வேக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நேட் கேட்வே கிரியேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் கேட்வே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு கூட ஒரு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண முடியும். அஜூரோடைய ரிசோர்ஸஸ் நம்ம வந்து ஜம்ப் சர்வர், அந்த பாஸ்டியன் சர்வர் வழியா ஆக்சஸ் பண்ணுவோம். இதுக்கு தனியாவே லேப் இருக்கு. ஸோ அந்த பாஸ்டியன் ஹோஸ்ட்ஸ்க்குலாம் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அஜூர் ஃபயர்வால், ஏபிஐ கேட்வே, தென் இதை விட்டா வந்து ரவுட்டிங் சர்வீஸ். கேளுங்க. சாரி டு இன்டரப்ட் யூ. பாஸ்டியன் கேட்வே அப்படின்னா எதை மீன் பண்றீங்க சார்? ஓகே, பாஸ்டியன் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. பட் பாஸ்டியன் அப்படின்றது வந்து நான் வந்து இந்த ஜம்ப் சர்வரை மீன் பண்றேன். இப்போ இந்த உங்க ஆர்கனைசேஷன்ல இப்போ அஜூர்ல இருக்கிற விஎம்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் டீம், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து பேக் எண்ட்ல இருக்கிற சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து பப்ளிக் ஐபி இல்லை அப்படின்னா நம்ம இன்டர்மீடியேட்டா ஒரு ஜம்ப் சர்வர் ஆர் டெர்மினல் சர்வர் ஆர் என்ன நேம் சொல்லுவாங்க, ஜம்ப் டெர்மினல் ஆர் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர்ஸ்,
வேற என்ன நேம் மெயின் பண்ணுவாங்க, ஓகே. ஜம்ப் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ அந்த ஜம்ப் ஹோஸ்ட் தான் வந்து நம்ம பாஸ்டியன் ஹோஸ்ட் நீங்க மெயின் பண்றோம். ஸோ இந்த சர்வர்ல லாகின் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பேக் எண்ட்ல அஷூர்க்குள்ள இருக்கிற மற்ற விஎம்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது. ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம், எப்படி இந்த பாஸ்டியன் ஹோஸ்ட்டை டிப்ளாய் பண்ணலாம், எப்படி அதை யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ரிசோர்ஸ்க்குமே நம்ம பப்ளிக் ஓகே. ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம எப்படின்றத ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் சம் டாப் 10 யூஸ் கேசஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதை தாண்டி வந்து ஒரு சில ரிசோர்சஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து எந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம இன்டர்நெட்டுக்கு ஃபேஸிங்கா நம்ம கிரியேட் பண்றோமோ அதுக்கெல்லாம் நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஸோ ரிசோர்சஸ் that need to be accessed from internet, அதுக்கு எல்லாமே வந்து we need to go for public IP address. ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி பப்ளிக் ஐபியை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, சாரி ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு சில எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ்ல இருந்து இப்போ ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு டேட்டா பேஸ் சர்வர் இருக்கு, அந்த டேட்டா பேஸ் சர்வர்லேருந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து ஒரு ஆப் சர்வரோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் விஎம்க்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இன்பிட்வீன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபயர்வால் டீம் ஒரு செக்யூரிட்டி டீம்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம். இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க, இந்த கனெக்டிவிட்டியை வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபயர்வால் டீம்கிட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அந்த கம்யூனிகேஷனை வந்து ஃபயர்வால் டீம் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபயர்வால் ரூல்ஸ்ல வந்து நம்ம அடிக்கடி மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு வந்து நிறைய சேஞ்ச் ரெக்வஸ்ட், நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃபயர்வால் ரூல்ஸ் இன்வால்வ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற கம்யூனிகேஷன் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம அஷூர் சைடில் அசைன் பண்ணணும். ஸோ தட் வந்து அந்த ரூல்ஸ் வந்து நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு சினாரியோ. தென் வந்து இன்கேஸ் நம்மளுடைய ஹோஸ்ட் நேம் வச்சு இப்போ ஆக்சஸ் பண்றாங்க, அதுக்கு பேக் எண்ட் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு, இது டிஎன்எஸ் மூலயமா அந்த ஏ ரெக்கார்டு வந்து நம்ம மேனுவலா நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம், அது ஆட்டோமேட்டிக்கா டைனமிக்கா ஒர்க் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் மேனுவலா நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் நேமுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கறது வந்து ப்ரிஃபர்ட். அதே மாதிரி பேக் எண்ட்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்னொரு ஆர்கனைசேஷன் B2B ஆர் B2Cன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸ் டு கன்சியூமர். இப்போ ஒரு சில வெண்டார்லாம் இருப்பாங்க, பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க அப்ளிகேஷன்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து இப்போ மூவி டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா, இப்போ டிக்கெட் நியூ எடுத்துக்கிட்டீங்க இல்லை புக் மை ஷோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு ஏபிஐ வச்சிருப்பாங்க. அதுலேருந்து பேக் எண்ட்ல வந்து சென்னையில் இருக்க எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். வேறஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சில பார்ட்னர்ஸ் ஆர் வெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய சென்ட்ரல் இப்போ மேனுஃபேக்சரிங் இப்போ வந்து கார் எவ்வளோ ஃப்ரீ, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேரேஜில் வந்து கார்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வந்து ஃப்ரீ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய இப்போ ஈவன் சதர்ன் ரயில்வே வெப்சைட்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி ரெட் பஸ் ஆர் நிறைய தேர்ட் பார்ட்டி சைட் மூலியமாவே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் கனெக்டிவிட்டி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து ஐபி பேஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபியாக தான் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் இன்டெகிரேஷனை. இல்லை சில இடத்துல வந்து எனக்கு லைசன்சிங் இருக்கு, இல்லை ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வேணும், இல்லை SSL சர்டிஃபிகேட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் மோஸ்டா வந்து ஐபி அட்ரஸ் பைண்ட் பண்ணி இல்லை பவுண்ட் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி சிட்ரிக்ஸ் லைசன்சஸ், இந்த மாதிரி சில லைசன்சிங் எல்லாமே வந்து ஐபி அட்ரஸ் பவுண்டடா இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்லாம் நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் நம்ம ஜென்ரலா போவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம். இந்த யூஸ் கேசஸ்க்குலாம் நம்ம வி ஜென்ரலி கோ ஃபார் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு லிமிடேஷனோ இல்லை வந்து டிபெண்டன்சியோ இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டைனமிக் ஐபி அட்ரஸ். ஸோ டைனமிக் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசோர்ஸ் டெலிட் பண்ண உடனே அது ரிலீஸ் ஆகிடும், நம்ம வந்து அதை அது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்காது அந்த இது. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த ரிசோர்ஸோட வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸிங் வந்துடும். இதுல அஷூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் எஸ்கேயூன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாமே வந்து அந்த லைசன்சஸ் ஆர் அந்த கேட்டகரி அந்த டைப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அஷூரை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேசிக் ஸ்கியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கியூ அப்படின்னு வரும். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஐபி அட்ரஸஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணும் போதும் இந்த ஸ்கியூ அப்படிலாம் வரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேசிக் எஸ்கேயூல வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய லோட் பேலன்சரும் அதே எஸ்கேயூல தான் இருக்கும், அதே ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ல தான் இருக்கணும். அதே பேக் எண்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் 2 ரிசோர்ஸை நான் இன்டெகிரேட் பண்ணும்போது அதே சேம் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸா இருக்கணும். இப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, பப்ளிக் ஐபி அட்ரஸ், லோட் பேலன்சர், இது மூணும் வேற வேற எஸ்கேயூல இருக்க முடியாது. ஸோ அது எல்லாமே வந்து சேம் ஸ்டாக் கீப்பிங் யூனிட்டா தான் இருக்கும். ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ன்றது ஒரு டைப் சொல்லலாம், இல்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ட்ராக் வைக்கிறதுக்காக இந்த எஸ்கேயூ அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து இந்த பேசிக் என்ன யூஸ் கேஸ் சார் அது? இல்ல அது நிறைய இருக்கு. அதுல நிறைய சொல்றேன் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக் அண்ட் பேசிக் வந்து ஆக்சுவலா இன்னும் ஒரு 1 year 6 monthsல வந்து அதை டிப்ரிகேட் பண்ண போறாங்க. ஸோ பட் அகெயின் நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் எந்த ஏரியால வந்து அது டிஃபர் ஆகும் அப்படின்றது. இப்போ பேசிக் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இதை நான் வந்து டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து சப்போர்ட் பண்ணாது. வேறஸ் நீங்க அந்த ரிசோர்ஸ் வந்து நான் வேற வேற அவைலபிலிட்டி ஜோனுக்கு மூவ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் தட். ஓகே, ஸோ ஜோனல் ஆர் ஜோன் ரிட்டர்டண்டா நம்ம கிரியேட் பண்ணலாம் அந்த ரிசோர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து யூ கேன் மூவ் இட் டு டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன். அதே மாதிரி இப்போ ரவுட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அஷூரை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரவுட்டிங் இருக்கு. அதாவது உங்களுடைய டிராஃபிக்கை வந்து நீங்க மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் பேக்போன் நெட்வொர்க் வழியா கொண்டு போகலாம், ஆர்எல்ஸ் இன்டர்நெட் வழியாகவும் நீங்க ரவுட்டிங் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன் எப்படி டிராஃபிக் போகணும் அப்படின்றத ரவுட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் பேக்போன் வழியா போகணுமா இல்லை இன்டர்நெட் பேக்போன் வழியா போகணும் அப்படின்றத நீங்க இதில் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஒன்லி சப்போர்ட்டட் ஆன் ஸ்டாண்டர்ட். இதுல வந்து நீங்க ரவுட்டிங்லாம் மென்ஷன் பண்ண முடியாது பேசிக் எஸ்கேயூ போகும்போது. ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில சர்வர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளோபலா வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து குளோபல் டியர்னு சொல்லுவாங்க, இது வந்து ரீஜனல் டியர்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் டியர் அப்படின்னா நம்மளுடைய பேக் எண்ட் ரிசோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் செகண்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பேக் எண்ட் ரிசோர்சஸ் விஎம்ஸ் வந்து கிரியேட்டட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் அப்படின்னா, நம்மளுடைய லோட் பேலன்சர் வந்து அதுலேயுமே வந்து குளோபல் லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த குளோபல் லோட் பேலன்சர் டிஃப்ரெண்ட் விஎம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன்ஸை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது சப்போர்ட் பண்ணும். இல்லாட்டி உங்களுக்கு வித்தின் த சேம் within the same location, within the same region மட்டும்தான் பேசிக்ல வந்து சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து நாட் சப்போர்ட்டட் கொடுத்துக்கலாம். தென் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல எது ஹைலி செக்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் எல்லாமே வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி வந்துடும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து இதுல ஓப்பனாகவே இருக்கும் பை டிஃபால்ட்டா. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் போகும்போது உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த என்எஸ்ஜி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்கு என்ன பர்டிகுலர் போர்ட் வேணும், 3389 வேணும் இல்லை ஹெச்டிடிபி வேணும் அப்படின்னா நீங்க தனித்தனியா போயிட்டு அதில் எக்ஸ்பிளிசிட்டா அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். வேற நீங்க பேசிக் எஸ்கேயூ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டிராஃபிக் வந்து அன்ரெஸ்ட்ரிக்டடா கிரியேட் ஆகிடும். இன்பவுண்டும் சரி அவுட் பவுண்டும் சரி பை டிஃபால்ட்டா ஓப்பனா வந்துடும். ஸோ இதுல வந்து யூ ஹேவ் டு மேனுவலி கோ அண்ட் அட்டாச் என்எஸ்ஜி அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும் பேசிக் ஸ்கியூல. ஸோ இன்னொன்று வந்து அலோகேஷன் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அலோகேஷன்னா ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ ஸ்டாண்டர்ட் போறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே வந்து ஸ்டாட்டிக் அலோகேஷன் தான் வந்து பை டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும். வேற இதுல வந்து டைனமிக்காவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிக்காவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் IPv6 போறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா வந்து அது டைனமிக்கா வந்துடும். வேற ஃபார் IPv4 போறீங்க அப்படின்னா அது நீங்க ஸ்டாட்டிக்காவும் அசைன் பண்ணலாம், டைனமிக்காவும் அசைன் பண்ணலாம். பை டிஃபால்ட்டா அது வந்து டைனமிக்கா எடுத்துக்கும் உங்களுக்கு பேசிக் எஸ்கேயூ போகும்போது.
ஸோ பேசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு, அதனால அதுக்கு பேரே பேசிக் எஸ்கேயூ. ஈவன் நீங்க ஒரு சில பேக் எண்ட்ல வந்து உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து இப்போ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் டு எண்ட் யூசர் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதில் ஐடல் டைம் அவுட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டா வந்து 4 மினிட்ஸ் ஐடல் டைம் அவுட் வரும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல. அதே மாதிரி நீங்க வந்து அந்த ஐடியல் டைம் அவுட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு செஷன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த செஷன் வந்து நம்ம 4 மினிட்ஸ்க்கு மேல ஐடியலா இருக்கு அப்படின்னா அது டிஸ்கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அது அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ யூசர்ஸ் வந்து எண்ட் யூசர் வந்து ஈவன் வந்து 30 மினிட்ஸ் ஐடியலா இருந்தா கூட அவங்களோட கனெக்ஷன் வந்து புது கனெக்ஷனா புது செஷனா ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு, இதுல ஸ்டாண்டர்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஐ திங்க் இதெல்லாம் டாப் ஆப்ஷன்ஸ். சில ரிசோர்சஸ் வந்து இந்த பேசிக் வந்து இப்போ நம்ம வந்து ரிசோர்சஸ் வந்து பிஃபோர் செப்டம்பர் 2017 கிரியேட் பண்ண எல்லா ரிசோர்சஸுமே பேசிக்ல தான் இருக்கும். இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கு வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 2025ஓட இந்த பேசிக் வந்து டெப்ரிகேட் ஆகுது. ஸோ பேசிக் ஆப்ஷன் வந்து இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 1 இயர் அண்ட் 6-7 மந்த்ஸ் இருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் ரிட்டையர்ட். ஸோ அந்த பேசிக் எஸ்கேயூன்ற ஆப்ஷனே வந்து அவங்க ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த பேசிக் வந்து காஸ்டே இல்லை, அது சொல்ல போனா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அந்த பேசிக் எஸ்கேயூல கிரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே. ஓகே, ஸோ இதுதான் லிமிடேஷன். தெர் இஸ் a lot ஆஃப் லிமிடேஷன் ஃபார் பேசிக். ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து இது லெகசி, இது பழைய ஆப்ஷன் சொல்லலாம், இது ஓல்டர் ஆப்ஷன், இது வந்து லேட்டஸ்ட் அண்ட் நியூ ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஓகே, someone asked the question. Okay, fine. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பேசிக் அண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூ வந்து நம்ம கிரியேட் பண்ணி எப்படி எங்க ஆப்ஷன் இருக்கு என்னன்றதெல்லாம் இங்க பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பை டிஃபால்ட்டா வந்து இந்த கிரியேட் நியூல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை டிஃபால்ட்டா இப்போ ஸ்டாட்டிக் தான் இங்க இருக்கு. ஸோ அதுதான் இந்த பேக் எண்ட்ல வந்து நம்ம ரவுட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வழியா போகணுமா, இன்டர்நெட் வழியா போகணுமா, எனக்கு ஜோன் ரிட்டர்னண்டா வேணுமா, இந்த ஆப்ஷன்லாம் எங்க உங்களுக்கு வருது, ஸ்டாண்டர்ட் எஸ்கேயூல மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசைன் ஆகும். இதுவே நீங்க பேசிக்கா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆயிருக்காது. நான் பேசிக் ஆப்ஷன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ். ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து பப்ளிக் இன்டர்நெட்லேருந்து ஆக்சசிபிளா ஆக்கணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் திஸ் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ப்ரைவேட் வந்து என்னுடைய ரிசோர்ஸ் வந்து இன்டர்நெட் ஃபேஸிங்காக இருக்கக்கூடாது, நான் வந்து அஷூரோடைய நெட்ஒர்க்குள்ளே மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை என்னுடைய ஆன் ப்ரெமைசஸ் சர்வர்லேருந்து நான் ப்ரைவேட் டனல் வழியாக இல்லை விபிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லை இன்டர்னலாக எனக்கு வந்து லோட் பேலன்சிங் வேணும் ஃப்ரம் வெப் டு அப்ளிகேஷன் ஆர் அப்ளிகேஷன் டு டேட்டா பேஸ்க்கு நடுவில் வந்து எனக்கு இன்டர்னலாக வந்து லோட் பேலன்சிங் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து இன்ட்ராநெட்குள்ளே, அதாவது வித்தின் யுவர் அஷூர் பிளாட்ஃபார்ம்குள்ள இல்ல வித் யுவர் ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டருக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ பிரைவேட் அப்படின்றது வித்தின் அஷூர் பிளாட்ஃபார்ம் இன்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்னல் டு அஷூர் விர்ச்சுவல் நெட்வொர்க் ஒரு யூஸ் கேஸ். ஈவன் நீங்க அது இன்டர்னல் லோட் பேலன்சர்ஸ் கூட அசைன் பண்ணலாம், இல்லை உங்களுடைய விஎம்ஸ் எல்லாம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் பண்றீங்க அதுக்கும் வந்து இன்டர்னலாக வந்து யூஸ் பண்ணோம், இல்லை ஆன் ப்ரெமைசஸ் நெட்வொர்க்கில் இருக்க சிஸ்டம்ஸ் கூட டேட்டா பேஸ் சர்வர் ஆர் ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் கூட வந்து ப்ரைவேட்டாக நான் கனெக்ட் பண்ணணும், இல்லை விபிஎன் வழியாக நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் திஸ் திங். நாட் ஓன்லி விபிஎன், ஈவன் எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட் வழியாக நான் ப்ரைவேட் ஐபியை வச்சு நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இன்டர்னலாக வித்தின் யுவர் இது வந்து இன்ட்ராநெட்னு சொல்லலாம், இல்லை இன்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட் ஃபேஸிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து நம்ம பவுண்ட் பண்ணுவோம். ஸோ விஎம் விர்ச்சுவல் மெஷினோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதுக்கு வந்து நம்ம ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுவோம். தென் லோட் பேலன்சர் ஆர் அப்ளிகேஷன் கேட்வேக்கு ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லோட் பேலன்சர்லேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஐபியும் கொடுப்போம், பேக் அண்ட் சிஸ்டம்ஸும் நம்ம அசைன் பண்ணுவோம்.
ஸோ அதே மாதிரி யூ ஆல்சோ ஹேவ் அப்ளிகேஷன் கேட்வே. அப்ளிகேஷன் கேட்வேன்றது அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லோட் பேலன்சர் தான் அதுவும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகர் பண்ணும்போது ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்லையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் அசைன் இட் இன் 2 ஆப்ஷன்ஸ். ஸ்டாட்டிக்காக வேணுமா டைனமிக்காக வேணுமா அப்படின்றத இங்கே நீங்கள் அசைன் பண்ண முடியும். ஸோ எது இதில் ஸ்டாட்டிக் எது இதில் டைனமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த 3 ரிசோர்ஸ்க்குமே வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம், டைனமிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். ஸோ அதை எப்படி அசைன் பண்ணலாம் மாற்றலாம் அப்படின்றது வந்து இப்போ நான் காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. ஓகே, ஸோ இதில் எதுவும் லிமிடேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக் அலோகேஷன், டைனமிக் அலோகேஷன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ரிசோர்ஸை நான் வந்து ஈவன் அந்த விஎம் ஆஃப் ஆனால் கூட அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்லேருந்து அந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து அந்த ஐபி அட்ரஸ்க்கு எனக்கு டிபெண்டன்சி இல்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக வந்து டிஎன்எஸ்ல ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா நீங்கள் டைனமிக் ஐபி அட்ரஸே அப்படியே விட்டுடலாம். ஸோ எந்தெந்த சினாரியோவில் வந்து உங்களுக்கு அந்த டைனமிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டு ஒன் திங். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸில் வந்து என்ன மாதிரியான ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது லிமிடேஷன் இருக்கு. ஸோ ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சும் வந்து RFC 1918 டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஐபி ரேஞ்சில் இருக்க, இந்த டாக்குமெண்ட்ல இருக்க ஐபி ரேஞ்சை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ RFC 1918 ப்ரைவேட் அட்ரஸஸ் இது வந்து ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன ரேஞ்ச் அப்படின்றத இங்கே காப்பி பண்ணிப்போம். ஸோ இதுதான் அந்த ரேஞ்ச். சரி, நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் a செகண்ட். ஸோ இது வந்து ஜெனரிக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல கீழே போனீங்க அப்படின்னா நெட்பஸ். ஸோ இது யார் வந்து ஓவரால் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா IANA அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் IETF அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷனை கிரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ IETF டேட்டா ட்ராக்கர் இதை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அது இந்த RFC டாக்குமெண்ட்டே நம்ம உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் இதுதான். ஸோ IANA இன்டர்நெட் அசைன்ட் நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் குளோபலாக வந்து யார் யாருக்கு என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன நம்பர்ஸ் அசைன் பண்ணணும், இது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் எஸ்பெஷலி வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து குளோபலாக இந்த ஆர்கனைசேஷன் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4 எப்போ வந்துச்சு, அது எப்போ 32 பிட் இதுல இருந்து எப்போ வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு, எப்போ ஐபி வெர்ஷன் 6 வந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டூ இட். பட் குளோபலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. யார் யாருக்கு என்ன ஐபி அட்ரஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம், ரீஜனல் சப்போர்ட் டீம்ஸாக இருப்பாங்க. குளோபலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா IANAன்றது தான் ஓவரால் ஆர்கனைசேஷன். பட் அதுக்குள்ள வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுற ரீஜனல் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ISPஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ரீஜனல் ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் இன்டர்நெட் ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைடர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலுக்குலாம் இப்போ போக வேண்டாம். பட் ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஐபி வெர்ஷன் 6 அண்ட் ஐபி வெர்ஷன் 4 வந்து 30-40 இயர்ஸாகவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குளோபல் ரீஜன்ஸ், அந்த அந்த லொகேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைடர்ஸ். ஸோ எந்தெந்த ஐபி நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இன்டர்நெட் அசைன்ட் நேமிங் அத்தாரிட்டி அண்ட் நம்பர்ஸ் அத்தாரிட்டின்னு 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. நேமிங் அத்தாரிட்டி வந்து நீங்கள் யார் யாருக்கு என்ன டொமைன் நேம் அலோகேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன டொமைன் நேம் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ICANN அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, IETFன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து நேம் வந்து டொமைன் நேம் அசைன் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இவங்க வந்து குளோபல் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அவங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ்லாம் நீங்க உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள, இதுதான் அந்த ஆக்சுவல் RFC டாக்குமெண்ட். ஓகே, ரெக்வெஸ்ட் ஃபார் கமெண்ட்ஸ் 1918 டாக்குமெண்ட் தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல தான் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்க பிரைவேட்டா உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள, இப்போ நீங்க வீட்டில் இருக்கிற
என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கேஃபே ஷாப், இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டர்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஐபி ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அவங்க ஐபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளாக்கை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பிளாக்கை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன், ஹோம் நெட்ஒர்க் ஆர் ஒரு கேஃபே ஷாப், ஒரு ப்ரௌசிங் சென்டர் அதெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து இந்த 192 இந்த மாதிரி ஐபி ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மால் நெட்ஒர்க் டு மீடியம் நெட்ஒர்க் டு லார்ஜ் நெட்ஒர்க்ஸில் வந்து 172 யூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் டு வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷனில் வந்து 10 ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், இதில் வந்து மீடியமாக இருக்கும், இதில் ரொம்ப கம்மியான ஐபி ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இந்த ஸ்மால் நெட்ஒர்க் ஆர் ஹோம் நெட்ஒர்க், ரிமோட் சைட்ஸ் இதிலெல்லாம் வந்து 192 ரேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில ஹப் ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஆஃபீஸ், ஒரு சில மீடியம் சைஸ் இதில் வந்து 172 யூஸ் பண்ணுவோம். பெரிய லார்ஜ் நெட்ஒர்க் குளோபலாக வந்து ஆர்கனைசேஷன் இருக்கு, ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்லாம் வந்து இந்த 10 ஐபி ரேஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 10 செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 செக்மெண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பிளாக்ஸாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி தான். இது பிரைவேட் நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அஷ்யூர் வந்து குளோபலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில ரேஞ்ச் ஆஃப் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நீங்கள் உங்களுடைய ஓன் அட்ரஸை கூட அஷ்யூருக்கு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதை பிரிங் யுவர் ஓன் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா எந்தெந்த ரீஜன்ல எந்தெந்த சர்வீஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பர்டிகுலர் ஐபி பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றாங்க, அஷ்யூரோட ஸ்டோரேஜுக்கு என்ன யூஸ் பண்றாங்க, அஷ்யூரோட சீக்வல் டேட்டா பேஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஜேசான் ஃபைல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஜேசான் ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த ரீஜன்ல என்ன. இது ஆல்ரெடி நம்ம இன்னொருத்தர டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து அஷ்யூர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். இன்கேஸ் இது ஆகலை அப்படின்னா நம்ம மேனுவலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் see. ஸோ இது லேட்டஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறத வந்து நம்ம இதுக்கும் ஏபிஐ இருக்குது. டேரெக்டாக அந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டு என்னென்ன ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க என்னன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ அதுவும் நீங்கள் இன்டர்நெட்டில் ஓப்பனாக ஆக்சசிபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ மெஷினில் வந்து நான் வந்து டைனமிக்காக வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் அலோகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டைனமிக்காக அலோகேட் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து என்னுடைய ரிசோர்ஸ்லேருந்து எப்போ அது ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிசோர்ஸை வந்து டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைனமிக் ஐபி அட்ரஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆர்எல்ஸ் வந்து உங்களுடைய விஎம்இஓ இல்லை அந்த நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை வந்து இன்னொரு சப்நெட், ஈவன் இன்னொரு விநெட் கிடையாது, இன்னொரு நெட்ஒர்க் கிடையாது, ஈவன் இன்னொரு சப்நெட்ல கூட நீங்க மூவ் பண்ணும்போது அந்த டைனமிக் அலோகேட்டட் ஐபி அட்ரஸ் வந்து மாறும். அதே மாதிரி நீங்க அலோகேஷன் டைப்பை வந்து டைனமிக் டு ஸ்டாட்டிக்கா மாத்துறீங்க அப்படின்னா அப்பயும் ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஐபி அட்ரஸ் will get released or changed when the resource get deleted, when the resource get reassigned to a different subnet, when the resource get changed from டைனமிக் டு ஸ்டாட்டிக்கா மாற்றும் போது ஒரு புது ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோவில் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு ஐபி அட்ரஸ் மாறக்கூடாது அப்படின்னா நீங்க ஸ்டாட்டிக் அலோகேஷன் கொடுத்துருங்க. ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவன் அந்த ரிசோர்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, எப்போ நம்ம டெலிட் பண்றோமோ அப்போ மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஈவன் இட் வில் பி தேர் ஈவன் இஃப் யூ keep it powered off for 1 month or 2 months or எவ்வளவு நாள் நீங்க பவர் ஆஃப் வச்சிருந்தாலும் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா இட் will not get released. ஓகே, ஸோ அது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா லெட் மீ கோ அண்ட் ஷோ யூ தட். ஸோ இது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்க பார்த்தோம். ஸோ பிரைவேட் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு காமிக்கிறது எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் இட். இதுல என்ன பண்ணோம்? ஓகே ஃபைன், லெட்ஸ் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ வெர்ச்சுவல் நெட்ஒர்க் கிளாஸ் அந்த AZ700 பேப்பர் வரும்போது இன்னும் நம்ம நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட் விஎம் லெவலில். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ இந்த நெட்ஒர்க்கிங் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் சூஸ் பண்ணோம் இல்லைங்களா?
இந்த ரேஞ்சை வந்து நீங்க மாத்தணும்னா அங்க மாத்திக்கலாம். ஓகே, இப்போ சப்நெட் வந்து எனக்கு அடிஷ்னலா நான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா சப்நெட்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். இப்போ நமக்கு வந்து அந்த விஎம் கிரியேட் பண்ணும்போது இந்த விநெட் வந்து குயிக்கா அதுவே கிரியேட் ஆயிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த விநெட் அண்ட் சப்நெட்லாம் வந்து நீங்க அந்த ரிவ்யூ அண்ட் கிரியேட் ஸ்கிரீன் போகும்போதே அங்க ரெடிமேடா கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு ரெடியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் சப்நெட்டை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லெட்ஸ் டூ திஸ். எனக்கு 2 சப்நெட் வேணும் அப்படின்னா இங்க கூட நான் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இஃப் ஐ நீட் சம் பேக் எண்ட் டிபி சப்நெட்டுக்கு வந்து ஒரு இது வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் அலோகேட் a ரேஞ்ச். ஓகே, இதெல்லாம் எப்படி நம்ம இந்த ஐபி அட்ரஸ் சூஸ் பண்றது, ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் உங்களுக்கு எத்தனை சப்நெட் வேணும், எத்தனை விநெட் வேணும் அப்படின்றதெல்லாம் இங்க இருந்தே நீங்க டிசைட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் இட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சப்நெட்ல வேணும்னா எக்ஸிஸ்டிங் சப்நெட்டை சூஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் கூட நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷன் இங்க இருக்கு. பட் இப்போ புதுசாக தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கிரியேட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நான் எக்ஸிஸ்டிங் சப்நெட்லேயே வந்து நான் கிரியேட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்லேயே சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் சூஸ் திஸ். ஓகே, ஸோ அதில் வந்து அந்த டிஃபால்ட் நெட்வொர்க் அண்ட் தென் ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட், review and create. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு அசைன் ஆகிடும். அது வந்து இப்போ நமக்கு டைனமிக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி மாற்றலாம், எப்படி நம்ம அடிஷ்னல் நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணலாம், எப்படி அடிஷ்னல் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ மினிட். ஓகே, ஸோ டெலிட் ஆப்ஷனில் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? டெலிட் ஆப்ஷனில் ஏதாவது கொஸ்டின், இல்லை வந்து இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இது வரைக்கும்? இப்ப ரிசோர்ஸ் டெலீட் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அப்ப ரிசோர்ஸ் டெலீட் பண்றப்ப ரிசோர்ஸ்ல விஎம் டெலீட் பண்ணிடுறோம். சப்போஸ் இன்கேஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரேஜ் நெட்வொர்க்லாம் டெலீட் ஆகலன்னா வேற எங்க போய் செக் பண்ணலாம் அது இருக்குதா இல்லையான்ட்டு? ஓகே, ஷூர் மணிகண்டன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து எத்தனை விஎம் இருக்கு. இப்போ வர்ச்சுவல் மெஷின் வந்து ஸ்டான் வெப் விஎம் 01, ஸ்டான் வெப் விஎம் 003, இந்த மாதிரி 2 விஎம் தான் நமக்கு இருக்கு. இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி 7 ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் ஆயிருந்தது. இப்போ இதையும் சேர்த்து 8 ஐபி அட்ரஸ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா 8 ஐபி அட்ரஸ் நமக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் 8 ரெக்கார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இப்போ இதுல நமக்கு தேவையானது என்னென்ன, வெப் விஎம் 003 அண்ட் வெப் விஎம் 01, இது 2 மட்டும் தான் நமக்கு இப்ப தேவை. மத்த எல்லாமே வந்து அன்வான்டட் தான். இது ஏன் இது டெலிட் ஆகாம இருக்கு அப்படின்னா இதுல பேக் எண்ட்ல வந்து அந்த இன்டர்ஃபேஸும் ரிமூவ் ஆகல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிமூவ் ஆகாம இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸும் அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் அது ரிமூவ் ஆகும். இப்போ இதை நான் போயிட்டு நான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன சொல்லும் அப்படின்னா இது ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு சொல்லும். ஏன் ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு சொல்றாங்க, நம்ம தான் விஎம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் தான் போயிட்டு அட்டாச் ஆயிருக்கும். இட் இஸ் நாட் கெட்டிங் டைரக்ட்லி அட்டாச் டு த விஎம் ரிசோர்ஸ். இன்ஸ்டெட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் தான் போயிட்டு அலோகேட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று நம்ம இந்த OLTP அப்படின்ற சர்வர் கிரியேட் பண்ணோம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் வந்து இருங்க, டெலிட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்றாங்க, the selected resource along with their related resources and contents will be permanently deleted. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ let's try that. ஸோ இதுல இன்னொரு சின்ன ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸை வந்து நீங்க அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படியே இருக்கணும், எனக்கு வந்து இந்த ரிசோர்ஸை வந்து நான் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணி டெலிட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில்டர் வந்து நீங்க எனேபிள் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து எந்த விஎம்ல இருக்கு, இல்லை எந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எந்த சர்வர்ல வந்து மேனேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுலாம். பட் பை டிஃபால்ட்டா நிறைய காலம்ஸ் வந்து இதுல வராது. ஸோ அந்த காலம்ஸ்லாம் இங்க ஆட் பண்ணணும், இந்த வியூ நான் வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ் வியூல போயிட்டு எடிட் காலம்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னல் காலம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன வேணும், எந்தெந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எந்த ரிசோர்ஸ் கூட வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு, இல்லை எது கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ அசோசியேட்டட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல எந்தெந்த ரிசோர்ஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ எது எதெல்லாம் வந்து
யூசேஜ் இருக்கு, எது எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு, இல்ல வந்து எது எதெல்லாம் மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா அதுவும் நீங்க அடிஷனல் காலம்ஸ் வந்து இங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ பை டிஃபால்ட்டா உங்களுக்கு 3-4 காலம்ஸ் தான் இருக்கும். ஸோ எனக்கு எது எதெல்லாம் வந்து பப்ளிக் ஆர் பிரைவேட் ஆர் எந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸா இருக்கு அப்படின்றது அந்த கைண்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த கைண்ட் இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கைண்ட் ஆட் பண்ண உடனே அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் see. வேற என்ன ஆட் பண்ணலாம்? ரிசோர்ஸ் ஐடி, ரிசோர்ஸ் குரூப் ஐடி, லொகேஷன். எனக்கு வந்து இப்போ எஸ்கேயூலாம் பேசணும் இல்லைங்களா, அதுல எது எதெல்லாம் வந்து பேசிக் எஸ்கேயூல இருக்கு, எது ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் பேசிக்ல இருந்து அதுல பேசிக்னு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு தேவையான காலம்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி கொடுத்தீங்கன்னா அது ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பிசினஸ் ஓனர் ஆர் அப்ளிகேஷன் ஓனர் கூட சேர்ந்து அதெல்லாம் கிளீன் அப் பண்ண முடியும் அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் தெம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது வெளியிலேருந்து டெலிட் பண்ணும்போது இட் ஹஸ் அக்செப்டட் இட், அந்த ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இட் இஸ் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் இட். என்ன சொல்றாங்க, இட் இஸ் ஃபெயில்டுன்னு சொல்றாங்க. அது ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா இந்த மேப்பிங் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, நீங்க வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து ஆல்ரெடி அதுல லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள போயிட்டு அதை டிஸ்அசோசியேட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கூட அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கூட அசோசியேட் ஆயிருந்தது அப்படின்னா அதை டெலிட் பண்ண முடியாது. அப்போ அதை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல இருந்து அதை தனியா வந்து டிஸ்அசோசியேட் பண்றோம். அது வந்து தனியா ஒரு ரிசோர்ஸா மாத்துறோம். ஃபர்ஸ்ட் மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் இதை டிஸ்அசோசியேட் பண்ணிடுங்க, தென் யூ கேன் கோ அண்ட் டெலிட் இட். ஸோ அதே மாதிரி மற்றதையும் வந்து நம்ம யூ கேன் டிஸ்அசோசியேட் இட். அது 2 டைம் கிளிக் பண்ணிட்டேன், அதனால அந்த செகண்ட் எரர் வந்துச்சு. தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ போயிட்டு நீங்க டைரக்டா இப்போ டெலிட் பண்ண முடியும். இப்போ இதை போய் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி இதுவும் இப்போ டெலிட் ஆயிடும். ஸோ டெலிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் தனியாக செக் பண்ணி கிளீன் அப் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் பப்ளிக் இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், சாரி பப்ளிக் ஐபி அட்ரஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் மட்டும் கிடையாது. ஈவன் டிஸ்க்ஸை கூட நீங்கள் போயிட்டு அதே மாதிரி செக் பண்ணிட்டு எந்தெந்த விஎம் கூட அது அட்டாச் ஆயிருக்கு, யார் எந்த விஎம் வந்து இப்போ இது 2 மட்டும்தான் விஎம்ல கனெக்ட் ஆயிருக்கு. மற்ற எல்லா டிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்அட்டாச்சாக தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கிளீன் அப் பண்ண வேண்டிய டிஸ்க் தான். இந்த இடத்துல வந்து ஓனர் இல்லை அப்படின்னாலே அது எந்த விஎம்லயும் வந்து அட்டாச் ஆகலன்னு அர்த்தம். இது எல்லாமே வந்து ஆர்ஃபண்ட் டிஸ்க் தான். இது எல்லாமே வந்து ஸ்டேல் டிஸ்க் மாதிரி தான், அன்யூஸ்டு டிஸ்க் மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ அப்போ இதெல்லாம் கிளீன் அப் பண்ணோம் இதுக்குள்ள பில்லிங் வராது. வருங்க, பில் வரும். ஆமா, வருங்களா? ஓகே, தனியாவே இதுக்கு பில் வரும். ஸோ இந்த தேவையில்லாத டிஸ்க்லாம் வந்து இப்போ இந்த ஸ்டாண்ட் வெப் சர்வர் 002, ஸ்டாண்ட் வின் விஎம் 001 நம்ம கிரியேட் பண்ண டிஸ்க் தானே. ஷர்மிளா உங்க ஆடியோ பாதி தான் எனக்கு கேட்டுச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு கேட்டீங்க. இதெல்லாம் வந்து டிஃபால்ட் டிஸ்கா இல்ல நம்ம கிரியேட் பண்ற டிஸ்க்? நம்ம அடிஷனலா கிரியேட் பண்ண டிஸ்க், இது டேட்டா டிஸ்க், இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணதுதான். சி நம்ம கிளாஸ் பிகினிங்ல என்ன சொன்னேன், நான் வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஆப்ஷன் என்ன இருக்கும், செலக்ட், அந்த செலக்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அதாவது நீங்க விஎம் டெலிட் பண்ணும்போது ஓஎஸ் டிஸ்க்கும் டெலிட் ஆகணும்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த விஎம் டெலிட் பண்ணும்போது ஓஎஸ் டிஸ்க்லாம் கிளீன் அப் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா டிஸ்க் தான் எல்லாமே இங்க லெஃப்ட் ஓவரா இருக்கு. ஸோ இது எல்லாமே டிஸ்க் 1 தான். இது எல்லாமே டிஸ்க் 1 ஆர் டேட்டா டிஸ்க் தான் இங்க எல்லாமே நமக்கு இங்க அக்குமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ கிளீன் அப் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டெலிட் தெம். ஸோ இதுல பல்க் டெலிட் ஆப்ஷன் கொடுக்கல, தனித்தனியாக தான் டெலிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேளுங்க, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஃபைன், கோ அஹெட். இப்போ சார் அந்த டிஸ்க் ரிலேட்டடா எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு எப்படி நம்ம தெரியும்? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, வேற எதோட இங்க பாருங்க, இதுல ஓனர் இல்லன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த ஓனர் ஓகே, ஓனர் இல்ல, பட் ஆனா வேற எதுலயாவது இப்போ நம்ம லைக் விட்னஸ் சர்வர் அந்த மாதிரி ஏதாவது வேற இதுல விட்னஸா இருந்தா கூட அது வந்து ஓனர் காமிக்கும். விட்னஸ் இருந்தா கூட அது வந்து ஷேர்ட் டிஸ்க் இருந்தா கூட அது எந்த விஎம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது காமிக்கும். ஸோ நீங்க வந்து சி ஜென்ரலா நம்ம வந்து கிளீன் அப் பண்ணும்போது ஸ்னாப்ஷாட் எடுப்போம், பேக்கப் எடுப்போம், பிசினஸ் ஓனர்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலும் கிளீன் அப் பண்ண போறோம். ஸோ இது வந்து இப்போ நார்மலா நம்ம போயிட்டு உடனே எல்லாம் கிளீன் அப் பண்ணிட முடியாது. ஸோ ஈவன் தோ நமக்கு வந்து எவ்வளவுதான் கான்ஃபிடென்ட்டா இருந்தா கூட கண்டிப்பா இது ஒரு ஃபுல் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சு தான் நம்ம கிளீன் அப் பண்ணுவோம். ஓகே, அகைன் பிசினஸ் ஓனர்லாம் அப்ரூவ் பண்ணாதான் சேஞ்சில் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க. இது அன்அட்டாச்சா மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. ஸோ இது வந்து அவங்களும் வந்து யார் யார் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, இது லாஸ்ட் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்போ லாஸ்டா இதை ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டேட்டா எடுத்துட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். அது எல்லாமே கேட்பாங்க, சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இது எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்போ இது ரீசெண்ட் ஆக்சஸ் ஆச்சா, இதோடைய லாஸ்ட் ஆக்சஸ் டைம் என்ன, அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணா மட்டும்தான் சேஞ்ச் ஓனர் சேஞ்ச் மேனேஜர் அப்ரூவ் பண்ண போறாரு. அசோசியேட் டிஸ்அசோசியேட் சொன்னீங்க இல்லைங்களா, ஆமா, பப்ளிக் ஐபி அட்ரஸ்
நம்ம அதை வந்து ஓஎஸ் லேயர்ல வந்து லைக் லாகின் பண்ணி நம்ம ஐபி அட்ரஸ் ரிலீஸ் பண்ணி விட்டாலும் மேனுவலா இங்க பண்ணணுமா இல்ல ஆட்டோமேட்டிக் ரிலீஸ்? சி பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சர்வர்க்குள்ள பண்ண மாட்டாங்க. நீங்க அஜூரோடைய லேயர்ல தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை நீங்க ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னா கூட அந்த இது இப்போ கிளீனப் சரி எங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எங்க போய் கிளீனப் பண்ணணுன்றது கொஸ்டின் ஆன்சர் வந்துருச்சு இல்ல. பப்ளிக் ஐபி அட்ரஸ் டேட்டா வந்துருச்சு ஓகே வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த விஎம் ஐபி டேட்டாபேஸ் குள்ள பண்ணணும் இல்லைங்களா ஐபி? ஆமா இப்போ அதான் காமிக்க போறேன். இப்போ அந்த ஆன்சர் அதுக்கு தான் வரேன். இப்போ ஸோ இதுல வந்து நெட்வொர்க் குள்ள வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல உங்களுடைய ஸ்பெசிஃபிக் அந்த விஎம் உடைய எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இப்போ கரண்டா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கார்டு தான் இருக்கு. இன்கேஸ் நான் அடிஷ்னலா இன்டர்ஃபேஸ் கார்டு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதை முன்னாடியே நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இங்க அட்டாச் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த இடத்துல அட்டாச் கொடுக்கும்போது அடிஷ்னல் நெட்வொர்க் கார்டும் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது வந்து விஎம் நம்ம டவுன் பண்ணி தான் நம்ம அடிஷ்னல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஆட் பண்ண முடியும். டைரக்டாவே நம்மளால லைவா ரன்னிங் மிஷின்ல ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்க டவுன் டைமை வந்து நீங்க கம்மி பண்றதுக்கு அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை வந்து ப்ரீ கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா அந்த டவுன் டைம் அப்ப வெறும் ஜஸ்ட் அதுல மேப்பிங் மட்டும் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நீங்க ஐபி அட்ரஸ் கேட்டீங்கல்ல, ஐபி அட்ரஸ் வந்து ஒரு டவுட், நம்ம எந்த ரிசோர்ஸ் வந்து விஎம்க்கு ஆட் பண்ணாலுமே நம்ம அதை மேனுவலா வந்துட்டு அகைன் டெலீட் பண்ணணுமா? இல்லைங்க, எல்லா ரிசோர்ஸும் கிடையாது. நான் கிளாஸ் பிகினிங்ல இன்னைக்கு அதான பேசிட்டு இருந்தோம். ஸோ எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா டெலிட் பண்ண வைக்க முடியும், எதெல்லாம் நம்ம வந்து மேனுவலா கிளீன் அப் பண்ணணும்ன்ற டெசிஷன் மேக்கிங் நம்ம கையில இருக்கு. நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும். இதான் நம்ம கிளாஸ் பிகினிங்ல பார்ப்போம். ஓகே ஆமா ஓகே 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 ஷூர். ஸோ இதுல வந்து இப்போ ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கா டைனமிக்கா இருக்கா அப்படின்றத வந்து பாக்குறதுக்கு இப்போ இதுல வந்து என்னுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் போனீங்க அப்படின்னா உங்களால இந்த அஜூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல தான் இந்த ஐபி கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வேணும், இப்போ கரண்டா வந்து ஒரு பர்டிகுலர் ஐபி கான்ஃபிக் தான் இருக்கு. எனக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் அடிஷனல் பப்ளிக் ஐபி அட்ரஸ் டு த சேம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இப்போ இதுல போயிட்டு நான் இன்னும் ஒரு செகண்ட் ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். அதுல வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கா வேணுமா டைனமிக்கா வேணுமான்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் டைனமிக்கா கொடுத்தேன் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 10.0 ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 10.0 ரேஞ்சில் வந்து நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிரியேட் பண்ணும்போது என்ன ரேஞ்ச் இங்கே கொடுத்துருந்தோம், just a second, sorry. ஓகே, ஸோ 10.0.0.0/16 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து ஜென்ரலா இதோடைய கம்ப்ளீட் ஐபி ரேஞ்ச் என்னன்னா 10.0.0.0ல ஆரம்பிச்சு ஓகே 10.0.255.255 வரைக்கும் அதுமே அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த மீனிங். ஓகே, அது நம்ம என்ன எப்படி சைடர் ரேஞ்சை வந்து எப்படி ஐபி ரேஞ்சா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த சப்நெட்டோடைய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த சப் நெட்வொர்க்கிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஐபி ரேஞ்சில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 ஐபி அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, 10.0.0ல ஆரம்பிச்சு 10.0.0.3 வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரிசர்வ் பண்ணிப்பாங்க. அவங்களுடைய பேக் எண்ட் கனெக்டிவிட்டி அந்த டிஎன்எஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது 0ல இருந்தே ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து அது டிஃபால்ட் அந்த நெட்வொர்க் ஐடின்னு சொல்லுவாங்க, ஆர் நெட்வொர்க் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அது யூஸ் ஆகிடும். செகண்ட் ஐபி அட்ரஸ் வந்து எப்பவுமே வந்து டிஃபால்ட் கேட்வேக்கு வந்து அந்த ரவுட்டர் ஐபி அட்ரஸ் கேட்வே ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரவுட்டருக்காக அது யூஸ் ஆகிடும். அந்த 0.1 0.2 வந்து டிஎன்எஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலா, ஆர் நெட்வொர்க் சர்வீசஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. 0.3 அதே மாதிரி தான் டிஎன்எஸ் ஆர் நெட்வொர்க் சர்வீசஸ்க்கு வந்து அது யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஐபி அட்ரஸும் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ 10.0.0.255 இந்த ஐபி அட்ரஸும் வந்து இதுக்கு பேர் ப்ராட்காஸ்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியை வந்து ஐபியை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த
பர்டிகுலர் ஐபி ரேஞ்சில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட் ஐடியை வச்சு நீங்க மெசேஜை வந்து அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த மெஷினை நான் இப்போ கிரியேட் பண்ணா கூட அதுல என்ன ஐபி அசைன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 10.0.0.4 தான் ஃபர்ஸ்ட் ஐபி அசைன் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து அடுத்த சப்சீக்வெண்ட் ஐபி தான் எப்பயுமே அசைன் ஆகுமான்னு கேட்டால் அதுல எந்த கேரண்டியும் கிடையாது. பட் ஜென்ரலா சீக்வென்ஷியலா தான் வந்து ஒர்க் ஆகும். பட் அது வந்து எப்பயுமே டிட்டர்மினிஸ்டிக்கா நீங்க எடுத்துக்காதீங்க. அதாவது ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ரீவியஸ் மெஷின் வந்து 10.0.0.49 கொடுத்துருந்தாங்க, இப்போ 50 தான் அடுத்தது அலோகேட் ஆகும் அப்படின்றது அப்படிதான் ஒர்க் ஆகும். ஜென்ரலா சீக்வென்ஷியலா தான் அசைன் பண்ணும். பட் சம்டைம்ஸ் வந்து அது ரேண்டமாவும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ரேஞ்சில் எந்த ஐபி வேணா அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 ஐபி அட்ரஸ் ஏன் அசைன் ஆகல அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக அவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஐபி அட்ரஸ் உங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ண முடியாது. அது எதுக்குன்னா ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரேஞ்ச்லயும் வந்து அட்ரஸ் ரேஞ்ச்லயும் வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ற ரேஞ்ச்லயும் இந்த மாதிரி 5 ஐபி அட்ரஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இந்த விஎம்ல வந்து என்ன ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அதை பார்க்க முடியும். ஸோ பாருங்க டைனமிக்கா அது வந்து 10.0.0.13 அசைன் ஆயிருக்கு டைனமிக்கா. ஸோ ஏன் அந்த மற்ற ஐபி அட்ரஸ்லாம் எங்க அசைன் ஆயிருக்கு அப்படின்றத இங்க செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கனெக்டட் டிவைஸ்ல போனீங்க அப்படின்னா இதுல இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இவ்வளோ அசைன் ஆயிருக்கு பாருங்க. ரேஞ்ச் அதுவே ஆட்டோமேட்டிக்கா 4, 6, 7, 9, 10, 11, 12 அந்த மாதிரி சீக்வென்ஷியலா தான் அசைன் ஆயிட்டு வந்திருக்கு. இது எல்லாமே ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ இவ்வளோ ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு இவ்வளோ மெஷின்ஸ் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். பட் அதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அதோட ஐபி அட்ரஸ் வந்து இன்னும் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நமக்கு புதுசாக விஎம் கிரியேட் பண்ணோடனே இந்த ஐபியில இருந்து அடுத்த சீக்வென்ஷியல் ஐபி வந்து 14 போயிட்டு நமக்கு அசைன் ஆயிருக்கு. ஸோ வந்து பாருங்க எல்லா ஐபியுமே இங்கே லைன் அசைன் ஆயிருக்கு பாருங்க. 4, 5, 6, 7, 8 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா அசைன் ஆயிருக்கு. இப்போ அதோடைய சீக்வென்ஷியல் ஐபி வந்து 10.0.0.14 வந்து நமக்கு இந்த விஎம் அசைன் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் எனக்கு இந்த விஎம்க்கு வந்து அந்த ஐபி வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு ஐபி வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு நீங்க அதை டைனமிக்கா மாத்தணும்னா ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னா மாத்திக்கலாம். இதுல ஸ்டாட்டிக் கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஃபேன்சி நம்பர் ஒரு 10.0.0.100 வேணும் இல்ல 111 வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து மாத்தணும்னா மாத்திக்கலாம் ஸ்டாட்டிக்கா. இங்கதான் வந்து நீங்க அந்த டைனமிக் ஐபியை ஸ்டாட்டிக் ஐபியா மாத்த முடியும். மாத்திட்டு நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல வந்து அடிஷ்னல் ஐபி அட்ரஸ் வேணும், எனக்கு வந்து நிறைய வர்ச்சுவல் பைண்டிங்ல வந்து நிறைய வெப்சைட்ஸ் ரன் பண்றேன், நிறைய வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றேன் அப்படின்னா நீங்க அடிஷ்னலா வந்து ஐபி அட்ரஸ் எக்ஸ்ட்ரா ஐபி அட்ரஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே நெட்வொர்க்ல வந்து வேற வேற ஐபி அட்ரஸ் வந்து பர்பஸ் வேற வேற எதுக்கு யூஸ் பண்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்கப்க்கு ரெப்ளிகேஷனுக்குலாம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அடிஷ்னல் நெட்வொர்க் ஐபி அட்ரஸும் உங்களால ஆட் பண்ண முடியும். என்ன கொஸ்டின் கேட்டீங்க? இந்த நீங்க வந்து ஸ்டாட்டிக் அலர்ட் பண்றீங்க இந்த ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து இப்ப இது வந்து நெட்ல வந்து ஸ்டாட்டிக்கா வருது. பட் அதே வந்து அந்த இன்சைட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற நெட்வொர்க் அட்ரஸ்ல வந்து ரிசர்வ்ட் ஐபி அட்ரஸா போய் வருமா, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து ரிசர்வேஷன் மாதிரி தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னாலே அது ரிசர்வேஷன் மாதிரி தான். ஸோ அது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது அப்டேட் ஆயிடும். 111 அப்படின்றது மாறிடும். பட் இது மாறும் போது உங்களுக்கு வந்து டவுன் டைம் இருக்கு. ஓகே, ஸோ ஈவன் தோ நீங்க வெளியில இது மாத்தினாலுமே ஏன்னா வந்து அது அப்டேட் ஆகணும். அந்த நேட்டிங் வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு விஎம் வந்து கொஞ்ச நேரம் டவுன் ஆகும். இப்போ இந்த விஎம் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். மேபி லெட் மீ ஷோ யூ தட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரைவேட் ஐபிஏ வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா வந்து அலோகேட் பண்ணணும், டைனமிக் இந்த ஸ்டாட்டிக்கா. ஸோ அப்போ வந்து லைக் நம்ம மேனுவலா என்டர் பண்ற மாதிரியே அதுல சர்வீஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள என்டர் ஆகுங்களா, இல்ல லைக் வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க? ஓஎஸ்குள்ள வந்து அது வந்து ரிசர்வேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓஎஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டாட்டிக்கா மாறாது. உள்ளுக்குள்ள நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குள்ள ஓஎஸ் லெவல்ல வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் போய் அப்டேட் ஆகாது. வெளியில தான் நம்ம வந்து அஜூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல தான் வந்து அந்த அப்டேட்ஸ் ஸ்டாட்டிக் டைனமிக்ன்றது. ஓஎஸ்குள்ள வந்து ஸ்டில் அது வந்து டைனமிக்கா தான் இருக்கும். எனக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் ஐபி ரேஞ்சும் வந்து எங்க யூஸ் ஆகுது, அந்த கேட்வே அதெல்லாம் வந்து எங்க எப்படி அசைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்எஸும் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, லெட் இட் கம்ப்ளீட். ஸோ இதுக்கு வந்து நம்ம பப்ளிக் ஃபேஸிங்காக நம்ம டிஎன்எஸ் நேம் ஒன்று அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஆல்ரெடி ஒரு செஷனில் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். நம்ம விஎம்மோட ஃபர்ஸ்ட் செஷன்லே இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டாண்டர்ட் டிஎன்எஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் டிஎன்எஸ் ஜோன் தனியாக கிரியேட் பண்ணலன்னா வந்து அவங்களுடைய ஸ்டாட்டிக் டொமைனில்
அவங்களுடைய டொமைன்ல வந்து நம்மளுடைய ஒரு டிஎன்எஸ் நேம் வேணும், எனக்கு ஐபி அட்ரஸ் வச்சு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அடிஷ்னலா அலையஸ் நேம் வேணும் அப்படின்னா நீங்க டிஎன்எஸ்ல போயிட்டு அலையஸ் ரெக்கார்ட் ஆல்டர்னேட் நேமும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்க தான் நான் அந்த ஐடல் டைம் அவுட் சொன்னேன். நான் அந்த ஸ்டாட்டிக் டைனமிக் பேசும்போது உங்களுக்கு ஒரு டைம் அவுட் மாத்தலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. 4 minutes டிஃபால்ட், 30 minutes வரைக்கும் மாத்தலாம் அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ டிஃபால்ட்டா 4 minutes இருக்கு. இன்கேஸ் அந்த செஷன் ஐடியலா இருக்கு அப்படின்னா அதை நீங்க 30 minutes வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க தான் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த டிஎன்எஸ் நேம் எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேவ் தட். நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாதீங்க, இப்போ பண்றதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் உங்களுக்கு. பட் லெட் மீ லாகின் அண்ட் ஷோ யூ. இதுக்குள்ள உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸ் போய் பாருங்க. இப்போ கரண்டாக ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் கொடுத்துருக்கோம். நெட்வொர்க் கனெக்ஷன் டாட் கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் போய் பாருங்க. நம்ம கொடுத்த 10.0.0.11 வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 10.0.0.1 வந்து கேட்வே ஐபி அட்ரஸ், ரவுட்டர் ஐபி அட்ரஸ். எப்பயுமே வந்து அந்த 0க்கு அடுத்தது இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து ரவுட்டர் ஐபி அட்ரஸாக தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் எங்கேயும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள. ஓகே, ஸோ இது டிஎஸ்சிபி எனேபிள் வந்து எஸ் தான் இருக்கு இன்னுமே. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்கணும்னா கூட அதுவுமே வந்து உங்களுக்கு டைனமிக்காக தான் இருக்கும், டிஎஸ்சிபி மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து யாரும் மாற்ற மாட்டாங்க. இது வந்து க்ளவுடை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐபி அட்ரஸ் சேஞ்சஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே அஜூரோடைய கண்ட்ரோல் பிளேன் லெவலில் தான் நடக்கணும், அங்கே தான் பண்ணணும். கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. சார், இந்த ஐபி நம்ம சேஞ்ச் பண்றாங்களா, இதுக்கெல்லாம் தனியா சார்ஜஸ் ஏதா இருக்குமா? இல்ல பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ஃப்ரீ தாங்க. பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி ஃப்ரீ தான். ஸோ இதுல எவ்வளவு இன்னும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஐபி ரேஞ்சில் வந்து இன்னும் எவ்வளவு மீதி ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்றது இங்க பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம இப்போ லிமிட் ரீச் ஆக போகுது அப்படின்னா இங்கேயே தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதை போய் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ வேணா பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். பிரைவேட் ஐபி அட்ரஸ் இஸ் ஃப்ரீ, பப்ளிக் ஐபி அட்ரஸ் இஸ் சார்ஜபிள். ஓகே, டைனமிக்கா நம்ம போகும்போது. இப்போ ஒரு நிக்குக்கு வந்து எவ்வளவு ஐபி அட்ரஸ் மேக்ஸிமம் அலோகேட் பண்ணுங்க? 2 தானா இல்ல இல்ல மோர் தென் 2 அந்த மாதிரி? அது ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்பை பொறுத்து மாறுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து லெட்ஸ் சே இதோடைய இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன, ஸ்டாண்டர்ட் டிஎஸ் 3 வெர்ஷன் 3 கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டிஎஸ் வெர்ஷன் 3 உடைய சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இதுதான் நீங்கள் பண்ணணும். சப்போர்ட்டட் கான்ஃபிக் என்ன, அதோடைய சைஸ் என்ன அப்படின்றத போயிட்டு செக் பண்ணணும். இதுலேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஆட் பண்ண முடியும், எத்தனை அட்ரஸஸ் அசைன் பண்ண முடியும்ன்றது இங்கே இருக்கும். மேக்ஸிமம் நிக்கு வந்து இந்த பர்டிகுலர் என்ன பண்ணோம் டிஎஸ் சம்திங்ல அதில் வந்து இங்கே இருக்கு பாருங்க எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் கார்டு, மேக்ஸிமம் பேண்ட்வித். இது நெட்வொர்க் பேண்ட்வித். ஓகே, இதுதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். 2 தான் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் இதுக்கு. ஸோ நீங்கள் ஹையர் சீரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போகலாம் நிறைய. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணணும் எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கொடுக்க முடியும், என்ன நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் டிஸ்க் கொடுக்க முடியும், எவ்வளோ மேக்ஸிமம் த்ரூபுட் அதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் ஒரு இதுக்கு இருக்கும். அதில் நிறைய டீட்டெயில்டாகவே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் ரைட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு விஎம் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நெட்வொர்க் பேண்ட்வித்தும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஒரு நிக்குக்கு எவ்வளவு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி எனக்கு லிமிட் சரி செக் பண்ணி பார்ப்போம். இருங்க, லெட் மீ ஜஸ்ட் சே ipconfig 2 டைனமிக். ஸோ அது நிறைய பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் அது லிமிட் அது வந்து இல்லை. அதே மாதிரி நமக்கு 4-5 ஐபிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப ஆன் ப்ரமைசஸில் இருக்கும்போது ஒரே சர்வரில் நிறைய வர்ச்சுவல் பைண்டிங் கொடுத்து ஐபி அட்ரஸ் வெப்சைட்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு மட்டும்தான் ரொம்ப ரேராக அது யூஸ் பண்ணுவாங்க. பட் லேட்டஸ்ட் ட்ரை நிக் டீமிங் சொல்லுவாங்க. நிக் டீமிங் அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்து பண்ணலாம். பட் எங்க கிளவுட்ல வந்து ரொம்ப ரேர் தான் அது. ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கு இன்னுமே, பட் பப்ளிக் கிளவுட்ல வந்து ரொம்ப கம்மி தான். ட்ரை பண்ணி பாருங்க. நான் டாக்குமெண்டேஷன் எனக்கு ஐபி அட்ரஸ் உடைய ஒரு நெட்வொர்க் கார்டுல நிறைய ஐபி அட்ரஸ் லிமிட் இருக்க மாதிரி தெரியல. என்ன சொல்றாங்கன்னா 2 டைம் கிரியேட் பண்ணிட்டோம் போல இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, லெட்ஸ் see. நிக் டீமிங் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நிக் டீமிங் பண்றாங்க. ஆல்ரெடி இங்க 14 GB வருது. 100 GB 100 GB. அதனால வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ்
நேற்று நம்ம 40 வந்து ஜிபி நினைக்கிறேன். ஆக்சலரேட்டட் நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ 100 இது வந்து ஜிபியில் ஆக்சுவலி காமிச்சது. இதில் நம்ம எனேபிள் பண்ணோமான்னு தெரியல, பட் பண்ணோம் இது அப்படின்னா 40. 100 ஜிபி மாறி இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதால 40 ஜிபி. நேற்று நம்ம எனேபிள் பண்ண ரிசோர்ஸ்ல வந்து 100 ஜிபிபிஎஸ் காமிச்சது. நான் இருக்கான்னு தெரியல. ஸோ ஆக்சலரேட்டட் நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் 100 ஜிபிபிஎஸ் ஸ்பீட். நம்ம 40 ஜிபிபிஎஸ் வந்து ரொம்ப அதிகங்க இல்லை? ஸோ ரொம்ப அதிகமா. ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்காக டீமிங்லாம் தேவைப்படாது. ஸோ ஆன் ப்ரமைசஸில் வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 2-3 நிக் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாத்தையும் டீமிங் கிரியேட் பண்ணி இல்லை பைண்டிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க பேண்ட்வித்தை. பட் இங்கே பை டிஃபால்ட்டாகவே 40 ஜிபிபிஎஸ் த்ரூ புட் இருக்கிறதால யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் இட். ஸோ ஸ்டான் ஒரு கொஸ்டின். கோ அஹெட். இப்போ நீங்க பப்ளிக் ஐபில தானே ஆர்டிபி எடுத்திருக்கீங்க. சோ இப்போ ஒரு மெஷின் கிரியேட் பண்ணா 2 ஐபி அசைன் ஆகுமா? ஆமா, பப்ளிக் ஐபி அசைன் ஆகும், பிரைவேட் ஐபி அசைன் ஆகும். ஒரு மெஷினுக்கு வந்து பை டிஃபால்ட்டா ரெண்டுமே அசைன் ஆகும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நன் கொடுத்து கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா வெறும் பிரைவேட் மட்டும் உங்களுக்கு அசைனா இருக்கும். இப்போ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த விஎம்ஐ வந்து வெர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது நான் குயிக்காக ஒரு டெமோ காமிக்கிறேன். தட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் காமிக்கிறேன், இருங்க 1 செகண்ட். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்களா டைனமிக் ஐபி அண்ட் பப்ளிக் ஐபி ரெண்டு சொல்லியிருந்தீங்களா? எந்தெந்த யூஸ் கேஸ்ல எதை யூஸ் பண்ணணும்னு லாஸ்டா சொல்றீங்களா? இல்லை நான் சொல்லிட்டேனே நான், இருங்க. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தேன்ல. ஸ்டாட்டிக் வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபயர்வால் ரூல்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் சர்வருக்கு இந்த ஐபியை வச்சு இந்த போர்ட்டு தான் வச்சு அலோவ் பண்ணணும், இந்த ஐபி அட்ரஸ்ல இந்த சர்வருக்கு வந்து இந்த ரேஞ்ச் அலோவ் பண்ணணும், நம்ம ஃபயர்வால் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ்லாம் நம்ம மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம ரூல் இருக்குது பேக் எண்டில், ஃபயர்வால் ரூல். ஃபயர்வால் டீம் கூட ஒர்க் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா திருப்பி நிறைய டைம் எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக ஸ்டாட்டிக்காக இதில் போயிட்டு டிஎன்எஸ் என்ட்ரி ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த சர்வருக்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னா அதை நம்ம வந்து மாற்றிட்டே இருந்தால் அது வந்து இம்பாக்ட் ஆகும் உங்கள் ரிசோர்ஸ். அது மாதிரி மற்ற கம்பெனிஸ் கூட மற்ற பார்ட்னர்ஸ் கூட வெண்டார்ஸ் கூட வந்து உங்க அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகுது இல்லை ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுப்பாங்க. இல்லை நம்ம ஐபி அட்ரஸ் பேஸ்டு பவுண்ட் லைசன்ஸ் எல்லாம் இருக்கு, சர்டிஃபிகேட்லாம் இருக்கு அப்படின்னா தென் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்டாட்டிக் ஐபி. மீதி எல்லாத்துக்குமே நீங்க டைனமிக் இஸ் ஃபைன். ஓகே ஓகே சார். ஓகே ஸ்டன் அந்த லோட் பேலன்ஸ் பேக் எண்ட் பூலுக்கு நம்ம டைனமிக் பிரைவேட் ஐபி சென்ட் பண்றது ஒரு ஸ்டாட்டிக் தான் போடணும். அதுக்கும் அது ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மெஷினுடைய அப்ளிகேஷனுடைய சென்சிட்டிவிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ ரொம்ப மிஷின் கிரிட்டிக்கல் அப்படின்னா ஜென்ரலா ஸ்டாட்டிக் போயிடுவாங்க. ஏன்னா அடிக்கடி மாறிட்டே இருந்தது அப்படின்னா தென் ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து டவுன் ஆகும் இல்லைங்களா, ஒரு சில ரெக்வஸ்ட் வந்து இன்டர்மீடியண்டா வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து மோஸ்டா வந்து மிஷின் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னாலே ஸ்டாட்டிக் தான் போவாங்க. பட் வந்து லோட் பேலன்சர் வந்து பேக் எண்ட்ல சர்வர்ஸ் வந்து எப்பயுமே பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப ரேர் சினாரியோல தான் வந்து அது ரிலீஸ் ஆகும். சரிங்க, தேங்க்ஸ். ஓகே ஒரு இன்னொரு டவுட். இப்போ என்னன்னா லோட் பேலன்ஸ் இருக்குல்ல, லோட் பேலன்ஸுக்கு நம்ம ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருவோம். அப்போ மிச்சத்துக்குலாம் நம்ம பிரைவேட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பிரைவேட் வந்து டைனமிக்கு மாறாது, கரெக்டுங்களா? நம்ம ஒரு தடவையும் ஆஃப் ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரைவேட் மாறாதுல்ல, மாறுமோ? ஸ்டாட்டிக்கா அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மாற போறது இல்லை. டைனமிக்கா அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லீஸ் டைம் முடிகிற வரைக்கும் நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டிஎஸ்சிபி அலோகேஷன் தான், கரெக்டுங்களா? டிஎஸ்சிபிக்கு வந்து நமக்கு லீஸ் டைம்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த லீஸ் டைமை தாண்டி நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது ரிலீஸ் ஆகிடும். அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல இருந்து அது பைண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அது வந்து யூஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் காமிக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது இல்லை. ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. வேற யாராவது கேட்க வந்தீங்க? கேளுங்க. என்னங்க? பப்ளிக் கனெக்ட் பண்றோம் விஎம், பிரைவேட் ஐபி வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். நான் அதான் காமிக்க போறேன். அடுத்தது அந்த டெமோ வந்து அதான் இப்ப காமிக்க போறேன். உங்க நேம் என்னங்க? பேர் தெரியல அதுல. கௌதம். ஓகே கௌதம். ஓகே, ஷூர். அட்டெண்டிங் வருது. ஃபைன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லெட் மீ ஷோ யூ இன்னொரு விஎம் ஒன்று குயிக்கா கிரியேட் பண்ணிடுவோம்.
லெட் மீ கிரியேட்டட். ஸோ விஎம் கிரியேட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேண்டாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல we can show it. let me stan internal or web VMs. ஏன்னா நம்ம லைவ் என்வரான்மெண்ட்ல வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா விஎம்க்கு, அவங்க வந்து பிரைவேட் ஆமா கண்டிப்பா பிரைவேட் யூஸ் வச்சு பண்ண லோட் மாட்டோம். பேலன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்ட் தான். பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் வந்து விஎம்ஸ்க்கு கொடுப்போம். நம்ம அந்த ஜம்ப் சர்வர் பாஸ்டியன் சர்வர் வழியா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்ட். இந்த ரிசோர்ஸ் குரூப்லாம் நம்ம விஎம் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவும் டெலீட் பண்ணாங்களா இல்லாட்டி அது பரவாயில்லைங்களா? அது ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது. பட் ஹைஜீனுக்காக நம்ம அதை கிளீன் அப் பண்றது தான் பெட்டர். தேவையில்லாம கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நீங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்க, அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் கிளீன் அப் பண்றது தான் பெட்டர். பட் அதனால காஸ்ட் எதுவும் இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ். ஷூர். ஸோ இப்போ இந்த இது வந்து பப்ளிக் ஐபி இல்லாமல் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நான் நன் கொடுத்துருவேன். நன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெஷினுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகாது, வெறும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அசைன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து இன்னொரு சப்நெட்ல வந்து கிரியேட் பண்ணுறேன். மற்ற மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் சப்நெட்ல இருந்தது. இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற மெஷின் வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் சப்நெட்ல வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல, அது கிரியேட் ஆகட்டும். ஸோ லெட் மீ இன்டென்ஷனலாக தான் அதை வந்து நான் இன்னொரு சப்நெட்ல கிரியேட் பண்ணுறேன். பட் இந்த மெஷினுக்கு வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடையாது, வெறும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மெஷினை நீங்க ஆக்சஸ் பண்றது 3 விதமான லொகேஷன்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அஜூரோடைய நெட்வொர்க் உள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விநெட்ல இருக்கீங்க அப்படின்னா பியரிங்கோ இல்லை ஏதோ ஒரு ப்ரைவேட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ் நெட்வொர்க்ல விபிஎன் இருக்கு, இல்லை வந்து எனக்கு டைரக்ட் கனெக்ட் சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா ஸோ அது மூலயமாவும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிரைவேட் ஐபி அட்ரஸ் லொகேஷனை இன்டர்னல் டு அஜூர் வர்ச்சுவல் நெட்வொர்க், இன்டர்னல் லவுட் பேலன்சர், அப்ளிகேஷன் கேட்வே, ஆன் ப்ரெமைசஸ், ஈவன் விநெட் பியரிங் ஆர் பிரைவேட் நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல மற்ற வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருந்து கூட உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை, நான் அதை ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த விஎம்க்கு வந்து ஐ ஹவ் நாட் கிவன் எனி பப்ளிக் ஐபி, வெறும் ப்ரைவேட் ஐபி தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஎம்ஐ நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பப்ளிக் ஐபி அசைன் ஆக போறது இல்லை. அப்போ நான் இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் அசைன் ஆயிருக்கு. 10.0.1.4 அப்படின்ற ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஎம்ல இருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா within the same virtual network எல்லா சப்நெட்டுமே வந்து இன்டர் கனெக்டட் தான். இப்போ நான் வந்து டைரக்டா இங்க இருந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஜம்ப் சர்வர் எடுத்துக்கலாம் இந்த சிஸ்டம். ஸோ இந்த ஜம்ப் சர்வரோ இந்த பாஸ்டியன் சர்வர்ல இருந்து நான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த விஎம் இன்னும் ப்ரொவிஷன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், கிரியேட்டிங்ல தான் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கொடுப்போம் டைம். ஸோ டைரக்டா அந்த விஎம் குள்ள இருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா நம்மளுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் டிஃபால்ட்டா ஒரு ரவுட் இருக்கும். டிஃபால்ட்டா இப்போ நம்ம வந்து சிஸ்டம்குள்ள போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம ரவுட்டை வந்து செக் பண்ண முடியுமோ அதே மாதிரி பை டிஃபால்ட்டா வந்து அஜூருடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல சில ரவுட்லாம் இருக்கும். இப்போ ரவுட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ண முடியும், அது எந்த இன்டர்ஃபேஸ் கார்டு வழியா அந்த டிராஃபிக் போகும் அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ 10.0.0 இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே வந்து அந்த சிஸ்டம் அந்த ரேஞ்ச் ஃபுல்லாவே வந்து இந்த ஐபி அட்ரஸ் கேட்வேக்கு போயிட்டு நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வழியா தான் போகும்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓஎஸ் லெவல்லையும் பார்க்கலாம், அஜூருடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல வந்து சேம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த விஎம்ல இருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இதோடைய ரவுட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த விஎம்ல இருந்து அந்த விஎம்க்கு போறதுக்கான ரவுட்டிங் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல போனீங்க அப்படின்னா ஸ்க்ரால் டு த பாட்டம், இந்த இடத்துல எஃபெக்டிவ் ரவுட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா எத்தனை ரவுட் டேபிள் இங்க இருக்கு அப்படின்றது, இங்க ரவுட் என்ட்ரிஸ் இருக்குன்றது இங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10.0.0 இருக்க அந்த கம்ப்ளீட் ரேஞ்ச் வந்து என்னால் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ரவுட் இருக்கிறதால தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த நெட்வொர்க் உள்ள 10.0.0/16 இந்த நெட்வொர்க் உள்ள எல்லா சிஸ்டம்ஸும், அதாவது 10.0.0 ஆரம்பிச்சு 10.0.255.255 வரைக்கும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதுக்கான ரவுட் வந்து பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். இது வந்து நம்ம கிரியேட் பண்றதுல இது வந்து டிஃபால்ட் ரவுட்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுட்னு சொல்லுவாங்க.
ஸோ அது பை டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ இது இல்லைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராஃபிக் வந்து கனெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி உங்கள் எல்லா சிஸ்டமுக்கும் வந்து பை டிஃபால்ட்டாக இன்டர்நெட் போகிறதுக்கான ஒரு ரவுட்டிங் இருக்கும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம தனியாக வந்து இன்டர்நெட் கேட்வேன்னு தனியாக கிரியேட் பண்ணோம். இங்கே இன்டர்நெட் கேட்வே வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு அசோசியேட் ஆகிடும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை கஸ்டம் ரவுட் கிரியேட் பண்ணி அதை ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரவுட் பை டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மற்ற சர்வீசஸ் அஷூரோடைய SQL டேட்டாபேஸ், அஷூரோட ஸ்டோரேஜ், ஆர் அஷூரோடைய API, அஷூரோடைய ARM டெம்ப்ளேட் கனெக்ஷன், அதுக்கான IP ரேஞ்ச் எல்லாமே இதில் பை டிஃபால்ட்டாக நிறைய ரேஞ்சஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து அஷூரோடைய கண்ட்ரோல் பிளேன் ஆர் அஷூரோடைய நேட்டிவ் சர்வீசஸ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான IP அட்ரஸ் ரேஞ்சஸ் என்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டம் எதில் இருக்கு ஐபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 10.0.0.11 111 இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்ம 10.0.1.4 வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஏன் கனெக்ட் பண்ண முடியும்னா டிஃபால்ட்டா அங்கே ரவுட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பிரைவேட் IP அட்ரஸ்ல இருந்தே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு சர்வரை வந்து பப்ளிக் ஃபேஸிங்கா ஒரு ஜம்ப் சர்வர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து, அதாவது டெர்மினல் சர்வர் ஆர் ஜம்ப் ஹோஸ்ட் ஆர் வாட் எவர், அதுல இருந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் அந்த பிரைவேட் IP அட்ரஸ் இருக்கக்கூடிய சிஸ்டமை என்னால் லாகின் பண்ண முடியுது. இதுவே வேற வேற சப்நெட்ல தான் இருக்கு, பட் சேம் நெட்வொர்க்ல இருக்கிறதால, சேம் வர்ச்சுவல் நெட்வொர்க் ரேஞ்சில் இருக்கிறதால உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அது லாகின் ஆகட்டும். நேற்று நம்ம மிஸ் பண்ண அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். டிஃபால்ட் அந்த வெப்சைட் நேற்று ஒர்க் ஆகலை இல்லைங்களா? கேளுங்க, கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, டோன்ட் ஹெசிடேட். இன்கேஸ் ஜம்ப் சர்வரே இல்ல அப்படின்னா நம்மளால அக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல ஜம்ப் சர்வர்னா என்னது? ஜம்ப் சர்வர்னா ஒரு இன்டர்மீடியேட் சிஸ்டம். ஸோ அந்த இன்டர்மீடியேட் சிஸ்டம் வழியா நம்ம லாகின் பண்ணிட்டு அதை நம்ம பேக் எண்ட் போறோம். அதுதான் வந்து ஜம்ப் சர்வர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அஷூருக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து எல்லாமே பிரைவேட் ஐபியா இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து நம்ம வந்து பப்ளிக் ஃபேஸிங்கா கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா அது வந்து DMZ ஜோன்ல இருக்கும் ஆன் ப்ரெமைசஸ்ல ஜென்ரலா. ஸோ அந்த DMZ ஜோன்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ல வந்துட்டு நம்ம பேக் எண்ட்ல பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். சார் அதே மாதிரி இப்போ நம்ம டெல்நெட் SSH மூலமாவே அக்சஸ் பண்ணலாம் இல்ல VPNல அக்சஸ் ஒர்க் ஆகும். ஆமா ஆமா, டெல்நெட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவைடட் அந்த சிஸ்டம்ல வந்து நீங்க அலோவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தென் யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். அது டெல்நெட் அது எல்லாமே வந்து பிரைவேட் பப்ளிக் இருந்தா தான் ஒர்க் ஆகும். பிரைவேட்டா இருந்ததுன்னா அதுவும் ஒர்க் ஆகாது. எதுவுமே வந்து பிரைவேட் IP அட்ரஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. ஜம்ப் சர்வர் வழியா தான் போகணும். என்ன ஓகே இல்ல நம்ம நார்மலா ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிடல் நெட்வொர்க் டிவைசஸ் அது நீங்க கார்ப்பரேட்ல இருந்து வந்து டெல்நெட் ஆமா கார்ப்பரேட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி VPN கனெக்ஷன் ஆர் இந்த எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷன்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த VPN இருக்கும்போது உங்களுக்கு ஈவன் அஷூர் கூட அந்த அஷூர் டேட்டா சென்டர் கூட ஒரு வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரைவேட் IP அட்ரஸ் வந்து உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் ஆர் உங்களுடைய ஓன் என்விரான்மெண்ட்ல இருந்தே பிரைவேட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது நம்ம ப்ராக்டிகலா பார்ப்போம். அந்த சினாரியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல பாயிண்ட் டு சைட் VPNலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு எப்படி நம்ம பிரைவேட் IP வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றதும் பார்ப்போம். அவுட் சைட் ஆஃப் அஷூர்ல இருந்தே நம்ம பிரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஜம்ப் சர்வர் கான்செப்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ். நான் பார்க்கல, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நம்ம பாஸ்டியன்லாம் நம்ம ப்ராக்டிகலா பார்க்க போறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி அது செக்யூரா பண்ண முடியுன்றது பார்ப்போம். ரொம்ப ஆன் வெரி ஹை லெவல் ஜம்ப் சர்வர் அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட் MSTSC ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீம்ல வந்து நம்ம டைரக்டா வந்து சர்வர்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆப் சர்வரா இருக்கட்டும் இல்ல டேட்டா பேஸ் சர்வரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் சிஸ்டம்ஸ். இதுல வந்து கஸ்டமருடைய பிசினஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருக்கு. ஸோ அப்போ போது அந்த சிஸ்டம் வந்து எப்பயுமே பப்ளிக் ஃபேஸிங்காக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஆர்கனைசேஷனில் வந்து இது ஒரு பேக் எண்ட் சப்நெட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DMZ சப்நெட்டோ இல்லை வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் சப்நெட் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் எண்ட் சப்நெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி டிஃப்ரெண்ட் சப்போர்ட் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் டீமுக்கும் சிட்ரிக்ஸ் சப்போர்ட் ஆர் கிளவுட் ஆப்ரேஷன் சப்போர்ட் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு VM கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த VMல வந்து நீங்க லாகின் பண்ணி அதில் வந்து பேக் எண்ட்ல வந்து அந்த மற்ற சர்வர்ஸ்லாம் லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான டூல்ஸ்லாம் உங்களுக்கு அந்த சப்போர்ட் டீமுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இதில் லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட கிளைண்ட்டோ இல்லை VMware vSphereோட கிளைண்ட்லாம் இதில் வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம ஜம்ப் ஸ்டேஷன் ஆர் டெர்மினல் சர்வர் ஆர் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர் ஆர் பாஸ்டியன் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிஸ்டம் தான். ஸோ இதில் லாகின் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மற்ற சிஸ்டம்ஸ் வந்து RDP எடுத்து அதை மேனேஜ் பண்ணுவீங்க.
இது வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சர்வரில் லேண்ட் ஆயிட்டு அந்த சிஸ்டம்ல இருந்து தான் நீங்க பேக் எண்ட் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து செக்யூர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. இந்த சிஸ்டம் தான் வந்து பப்ளிக் ஃபேஸிங்கா இருக்கும் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேஸிங்கா இருக்கும். ஓகே. சொல்லுங்க ராமு. இந்த ரவுட் டேபிள் சொன்னீங்கல்ல, ஆமா. அது கொஞ்சம் ஆமாமா, இன்னும் நம்ம பார்க்கல. ரவுட் டேபிள் வந்து ஏன் காமிச்சேன் அப்படின்னா, ஏன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக ஒரு ப்ரூஃப் காமிச்சேன். நம்ம நெட்வொர்க் செஷன் போகும்போது எப்படி கஸ்டம் ரவுட் கிரியேட் பண்றது, எப்படி டிஃபால்ட் ரவுட்டை ஓவர் ரைட் பண்றது அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிகலா பார்ப்போம். டோன்ட் வரி. இப்ப ஜெனரலா ஒரு அப்புறம் ஒரே ஒரு டவுட். சாரி, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்ல டிஃபரன்ட் சப்நெட் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கனெக்டிவிட்டி வந்து ரவுட் டேபிள் மூலமா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றத மட்டும் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆமா, நம்ம ரவுட் டேபிள் வழியா நம்ம வந்து எந்தெந்த சப்நெட்டுக்கு வந்து போகலாம், எந்தெந்த நெட்வொர்க்குக்கு போகலாம், எப்படி எதெல்லாம் அலோடு இல்லைன்றத வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தான் ரவுட் டேபிள் யூஸ் ஆகும். அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். எப்படி நம்ம அதை ஃபில்டர் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு எல்லா ரெக்வஸ்ட்டையும் வந்து ஒரு நெட்வொர்க் அப்ளையன்ஸ்க்கு கொண்டு போகலாம். சில டைம்ல வந்து எல்லா டிராஃபிக்கும் வந்து நம்ம மானிட்டர் பண்ற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஒரு அப்ளையன்ஸ்க்கு அனுப்புற மாதிரியே நீங்க வந்து கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் அர்லி தான். ஆனா இந்த டைனமிக் ப்ரோட்டோகால்ல EIGRP இந்த OSPF இதெல்லாம் அஜூர்ல ஒர்க் ஆகுமா? EIGRP ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல, இப்ப ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சப்போர்ட்டட் தான். பட் மேக்ஸிமம் வந்து பிஜிபி தான் யூஸ் பண்ணுவாங்க கிளவுடை பொறுத்த வரைக்கும். 2 டிஃப்ரெண்ட் பார்டரை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு EIGRP OSPF எல்லாமே சப்போர்ட்டட் தான். பட் மேக்ஸிமம் வந்து தே வில் கோ ஃபார் பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால் தான். ஓகே. அப்போ இந்த இன்டீரியர் கேட்வே அப்படின்னு நம்ம தேவைப்படாதுங்களா? IGP சம்திங்? ஓகே பிரதீப், நம்ம அது நெட்வொர்க் கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பேசுவோம். பட் அதெல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து இட் இஸ் ஒரு சில யூஸ் கேசஸ்க்கு தேவைப்படும். பட் வெரி வெரி ரேர் அது. ஓகே, பட் சப்போர்ட்டட் தான். ஓகே, எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்டட் தான். பட் அது வந்து பிட்வீன் எஸ் ஓகே. ஸோ பிட்வீன் இது போகும்போது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பிட்வீன் டேட்டா சென்டர்ஸ், பிட்வீன் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் லொகேஷன் ஆர் ரிமோட் சைட் கூட கான்ஃபிகர் பண்றீங்க அப்படின்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு சில ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல வந்து இப்போ பிஜிபி சப்போர்ட் பண்ணல, இல்ல ஸ்பெசிஃபிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கான கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். பட் அது எப்படி பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு என்ன மாதிரி டிவைஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வேணா வெரி ஹை லெவல் பேசலாம். ஓகே, ஸோ தட் ஷுடன்ட் பி a problem. ஓகே. நம்ம நேத்து இது ஒர்க் ஆகல இல்லைங்களா? கேளுங்க. HTML-க்கு L மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க. அப்படிங்களா? சாரி. அது இல்ல, அது நேத்து L இருந்ததால தான் அது ஒர்க் ஆகலன்னு நான் இப்ப வந்து கிளாஸ் பிகினிங்ல சொன்னேன் இல்லைங்களா? நேத்து என்ன ஆகுதுன்னா அது டிஃபால்ட்டா வந்து .html அப்படின்ற பேஜ் தான் போய் சர்ச் பண்ணுது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரீநேம் பண்ணேன் இல்லைங்களா அந்த ஓல்டுன்ற ஃபைல். ஸோ அது வந்து HTML தான் இருந்தது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாவே HTML தான் அவங்க கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. HTML சப்போர்ட் பண்ணல, அவங்க HTML அப்படின்ற ஃபைல் தான் சப்போர்ட் பண்றாங்க. நேத்து அதனாலதான் அந்த டிஃபால்ட் லேண்டிங் பேஜ் நம்ம ட்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த மூவ்லாம் பண்ணி பார்த்தோம், அப்பயும் ஒர்க் ஆகல. அது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த டிஃபால்ட் பேஜ் வந்து .html இங்க இருக்கு. இருங்க நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இது டிஃபால்ட் வந்து ias.html இருக்கு பாருங்க. ஸோ இந்த HTML ஃபைல போய் சர்ச் பண்ணது, அதனால வந்து அந்த இடத்துல HTML ஃபைலா இல்லை அப்படின்னோடனே அது ஒர்க் ஆகல நேற்று நமக்கு. ஸோ நான் சும்மா ரேண்டமா எதுக்காக ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் இந்த .htmlன்றதை நோட்டீஸ் பண்ணேன். ஃபைன், இப்போ இன்னைக்கு ஒர்க் ஆகணும் அந்த இது. லெட்ஸ் சி. க்ளோஸ் பண்ணிடுவோம். எந்த சர்வர் அது? வர்ச்சுவல் மெஷின். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இது எந்த விஎம்ல இருக்கும்? Web03. வெப்ஹூக் URL என்ன சார்? ஓகே, அது நம்ம லேட்டரா பார்ப்போம். வெப்ஹூக்னா இப்போ 2 விதமா சொல்லலாம். இப்போ நீங்க சதர்ன் ரயில்வே சைட்லலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு URL லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல வெப்ஹூக் மாதிரி கொடுப்பாங்க. இந்த சைட் இந்த மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, ஸோ இட் இஸ் கெட் பேக் இன் சம் டைம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து லாகின் பண்ணும்போது நீங்க அதை வந்து ஒரு வெப்ஹூக் மாதிரி ஆட் பண்ணலாம்.
ஓகே, நம்ம அது இது இருக்கு, நம்ம அப்ளிகேஷன் சர்வீசஸ் கிளாஸ் போகும்போது பார்ப்போம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. நேற்று ஏன் ஒர்க் ஆகலைன்றதுக்கு ரீசன் ஓகே சார். .htm தான் வந்து அவங்க டிஃபால்ட்டாக .htm கொடுத்துருக்காங்க. அது ஏன் HTML கொடுக்கல? ஆனால் HTMLன்றதும் HTML ஃபார்மட் தான். ஓகே, ஸோ ஃபைன். இதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை அந்த ஆட்டோ ஷட் டவுன் சாரி சொல்லுங்க. ஆட்டோ ஷட் டவுன் சார், அந்த ஆட்டோ ஷட் டவுன் எனேபிள் பண்ணும்போது வெப் யூஆர்எல் ப்ளஸ் ஜிமெயில் ரெண்டுமே கேட்குது சார். அது இருந்தால் தான் பண்ண முடியும். அது வந்து நமக்கு அந்த இதை பத்தி கேட்டிருந்தேன். அதுல ரன் ஆகும்போது எந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் யூசர்ஸ்க்கு வந்து இந்த டைம்க்கு அது ஷட் டவுன் ஆகும் அப்படின்றது வந்து அந்த வெப் புக்ல வந்து கொடுத்துருவாங்க. இந்த சிஸ்டம் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ், இவங்களை ரீச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஏதாவது வெப் புக் வந்து கொடுத்துக்கலாம். வெப் புக்னா அந்த யூஆர்எல் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வருக்கு ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அதுல நீங்க யூ கேன் ஹேவ் சம் மெசேஜ். ஸோ அதை கிரியேட் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். இல்ல மேண்டேட்டரி கிடையாது. இதுல வந்து இப்ப ஆட்டோ ஷட் டவுன் எனேபிள் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து வெப் புக் யூஆர்எல் வந்து மேண்டேட்டரின்னு நான் பார்த்த மாதிரி நான் இல்லையே. ஸோ இதுல வந்து ஆன்ல இருக்கு. நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணும்போது ஓகே ஓகே அது கரெக்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நீங்க நோட்டிஃபை பண்ணணும். பிளஸ் வந்து அந்த எந்த அப்ளிகேஷன் ஆமா அந்த எந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க அந்த யூஆர்எல் ஆட் பண்ண போறீங்களோ அந்த வெப் புக்கோட யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அங்க வரும். ஆமா, அது மேண்டேட்டரி கிடையாது. பட் இன்கேஸ் நீங்க அது சிஸ்டம் லெவல்லையும் நீங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் டவுன் ஆகுது இல்லை அன்ஹெல்த்தியா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 2 மானிட்டரிங் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இது பண்ணலாம். இங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அது இல்லாம வந்து இங்க ஹெல்த் ஸ்டேட்டும் நீங்க கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய சிஸ்டம்ல இங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி ஹெல்த் மானிட்டரிங்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த பேஜ் /ias.htm பேஜை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாத்தில் வந்து ஹெல்த்தி அன்ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இப்படி நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணி நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் அன்ஹெல்த்தியாக மாறுது அப்படின்னா பைனரியில் காமிக்கும், ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு காமிக்கும். இல்லை எனக்கு இந்த 2 ஸ்டேட் மட்டும் பத்தல, எனக்கு இன்னும் அட்வான்ஸ் மானிட்டரிங் வேணும்னா இதில் ட்ராப் டவுனில் போயிட்டு ரிச் அட்வான்ஸ் மானிட்டரிங்கில் போயிட்டு நீங்கள் கஸ்டம் பாத் செட் பண்ணுறது, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மானிட்டரிங்கை மாற்றுறது. ஸோ இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 5 டைம் வந்து டவுனா இருக்கு அப்படின்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அன்ஹெல்த்தின்னு மார்க் பண்ணிடும். ஆர்எல்ஸ் வந்து எனக்கு இதை இன்னும் அக்ரெசிவாக கொண்டு போகணும், கிரேஸ் பீரியட் வந்து எனக்கு வந்து கம்மி பண்ணணும், இல்லை அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் மானிட்டரிங் வந்து இங்கேயே கொடுக்க முடியும். ஒன்று வந்து சர்வரோட ஸ்டேட்டஸும் இங்கே செக் பண்ணலாம், ஈவன் வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் இங்கே வர வைக்க முடியும், ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா இல்லை ஸ்பெசிஃபிக் மெசேஜ் வர வைக்கலாம். ஸோ இதுக்குமே உங்களுக்கு மானிட்டரிங் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம அது மானிட்டரிங் செஷனில் வந்து டீப் டைவாக பார்ப்போம். ஸோ இது வந்து ரன்னிங்லேருந்து ஸ்டாப் ஆகும்போது இல்லை ஸ்டாப்பிங் போகும்போதும் அலர்ட் வர மாதிரி பண்ணலாம். ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து அன்ஹெல்த்தியாக மாறுறதுக்கும் நமக்கு இங்கே டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரி சார். ஷூர். டெலிட் விஎம் பத்தி ஒரு கொஸ்டினுங்க. இப்போ நேத்து நம்ம வந்து டிஸ்க் டைப் நம்ம செலக்ட் பண்ணீங்களா, ஸ்டோரேஜ் டைப் NV RAM. இப்போ வந்து ஒரு மெஷின் இப்போ நம்ம டெலிட் பண்றோம், ஒரு VM டெலிட் பண்றோம், அதோட டிஸ்கை வந்து இன்னொரு VMக்கு நம்ம அசோசியேட் பண்ண முடியுமா? பண்ணலாங்க. ஆமா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் லெட்ஸ் சே இந்த VM இருக்கு இல்லைங்களா, இந்த VM உடைய டிஸ்கை வந்து நான் வந்து ரீடைன் பண்ணணும் அப்படின்னா இந்த VMக்குள்ள போயிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கை நம்ம இந்த டெலிஷன்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த OS டிஸ்கா இருக்கலாம், அது டேட்டா டிஸ்கா இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க வந்து டெலிட் வித் VM ஆப்ஷனை அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த VM மட்டும் தான் இங்க டெலிட் ஆகும். ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ் டைப் HDDல இருந்து இப்போ NVMeக்கு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணிட்டு அதை இன்னொரு VMக்கு அசோசியேட் பண்ண முடியுமா? அப்படி ஆப்ஷன் இருக்கா? கன்வர்ஷன் ஆப்ஷன் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அது மெயினா வந்து நிறைய டிபெண்டன்சி எல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. NVMe எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லா OSலயும் சப்போர்ட் கிடையாது, எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்லயும் அது சப்போர்ட் கிடையாது. ப்ரொவைடட் நீங்க மேப் பண்ண போற சிஸ்டம் வந்து அந்த கம்பேட்டபிலிட்டி செக்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அட்டாச் இட். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ we have deleted it. கொஸ்டின்களா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், அது ஓகே. ஓகே, ஸோ இன்னொரு புது
நான் எஸ்டர்டே கேட்டிருந்தேன். அந்த விஎம் கிரியேட் பண்ணும்போது உங்களை தான் அன்பு டிப்ஸ் நான் நேற்று தேடிட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் செஷன் முடியும் போது நான் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ டூ ஒன் திங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் பிரேக் எடுக்க போகிறோம். உங்களை நான் இப்போ ப்ரெசென்ட்டாக மாற்றேன். லெட் மீ மேக் யூ ப்ரெசென்ட். நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, நான் குயிக்காக செக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஓகே, நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் டூ அ குயிக் செக். ஏன்னா நம்ம அதுதான் ரெலவெண்ட்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைவேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட விஎம்ல வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸே வர மாட்டுதுன்னு சொன்னீங்க, கரெக்டுங்களா? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. கீழே வந்து அந்த ஸ்க்ரீன் ஐக்கன் இருக்கும்ல, அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷேரிங் வரும். ஸோ உங்கள் விஎம் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸ்கிரீன் தெரியுது. தெரியுது, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு. எஸ். எஸ் சார். இந்த அன்பு மெத்தூர்ல வந்து புதுசா கிரியேட் பண்ணாலும் வரதில்ல. ஓகே, அதை ஓபன் பண்ணுங்க. அந்த விஎம் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதில் வந்து இல்லை கிரியேட் விஎம் கிடையாது. சரி, ஓகே, கிரியேட் விஎம்லேயே வந்து நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணுங்க. ரிசோர்ஸ் குரூப் எல்லாம் சூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே. நீங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்க்ரீன் போங்க. நெட்வொர்க்கிங் டேப் இருக்கு இல்லைங்களா, அந்த 3வது டேப் போங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட்டாக இங்கே நன் செலக்ட் ஆகுது பாருங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகலை. இதில் வந்து நீங்கள் ட்ராப் டவுனில் போயிட்டு நீங்கள் வந்து கிரியேட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் தான் சொல்லிட்டு இருந்தேன், நன் ஆப்ஷன் செலக்ட் ஆகிறதால தான் உங்களுக்கு அசைன் ஆகலை. அதில் ஏதோ நேம் கொடுத்துக்குங்க. வாட் எவர் அன்பு ஆட்டோமேஷனா வாட் எவர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆட் ஆகிடும். நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 பப்ளிக் ஐபி அட்ரஸ் இஸ் நீடட். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ட்ரையரில் வந்து ஆல்ரெடி 3 ஐபி அட்ரஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. அதுதான் எரர். கோட்டா வந்து ரீச் பண்ணிட்டீங்க, அதனால தான் அங்கே வர மாட்டுது. அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் போங்க, மேலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுங்க. மேலே சர்ச் ரிசோர்சஸ் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சர்ச் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அது ஓகே கொடுத்துருங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஓகே, 2 பிரச்சனை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பை டிஃபால்ட்டாக அதில் நன் ஆப்ஷன் செலக்ட் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஃப்ரீ ட்ரையல்குள்ளே போங்க. ஆமாம், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஃப்ரீ ட்ரையல், ஆமாம், ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே யூசேஜ் அண்ட் கோட்டாஸ், இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, அதே பிரச்சனை தான் உங்களுக்கு. ஸோ கீழே வாங்க, யூசேஜ் அண்ட் கோட்டாஸில் போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய ஃப்ரீ டயரில் வந்து 3 ஐபி அட்ரஸ் தான் வந்து அவங்க சென்ட்ரல் யூஎஸ்ல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ரீஜன் வந்து சென்ட்ரல் யூஎஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்தெந்த கோட்டாலாம் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்றது. மேலே ஃபில்டர் இருக்கு பாருங்க, ப்ரொவைடர் கம்ப்யூட். அதில் வந்து நீங்கள் ரீஜன் வந்து சென்ட்ரல் யூஎஸ் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் யூஎஸ் தான் பண்ணுறீங்க. அப்படி மேலே கிளிக் பண்ணுங்க, அந்த ப்ரொவைடர், ரீஜன், யூசேஜ்னு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ரீஜன் ஆல்னு இருக்கு பாருங்க. அதில் போயிட்டு நீங்கள் சென்ட்ரல் யூஎஸ் சூஸ் பண்ணிக்கங்க. மற்ற எல்லாத்தையுமே அன்செக் பண்ணிட்டு வெறும் சென்ட்ரல் யூஎஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கங்க. கீழே ஆல் அன்செக் பண்ணிட்டு வெறும் சென்ட்ரல் யூஎஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இங்கே பார்க்க முடியும். ஸோ கரண்ட் யூசேஜில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட் ப்ரொவைடர் மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ரொவைடர் வந்து இப்போ நெட்வொர்க் அது மாற்றுங்க. ப்ரொவைடர் வந்து கம்ப்யூட்டில் வந்து உங்களுடைய விஎம் ரிலேட்டட் எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் டைப் எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி வரும். இதில் இப்போ நெட்வொர்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெட்வொர்க் லெவலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சூஸ் பண்ண முடியும். டைப் பண்ணுங்க, நெட்வொர்க்னு டைப் பண்ணுங்க, இல்லை ட்ராப் அந்த ஸ்க்ரால் டவுன் பண்ணி நெட்வொர்க் போய் சூஸ் பண்ணிக்கங்க. நெட்வொர்க்கிங் சூஸ் பண்ணிக்கங்க. ஃபைன், மாத்தல நீங்க செலக்ட் பண்ணலையே. இப்பதான் வருது உங்களுக்கு. கம்ப்யூட் கிளாசிக் இல்ல, நெட்வொர்க் சூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து இந்த ரீஜன் வந்து இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு பாருங்க. ரீஜன் வந்து 36 ரீஜன் சூஸ் ஆயிருக்கு. வெறும் சென்ட்ரல் யூஎஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்க.
நீங்க அந்த அன்செக் பண்ணீங்கல்ல, அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட் மட்டும் தான் இதாயிருக்கு. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 3 ஐபி அட்ரஸ் தான் சென்ட்ரல் யூஎஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டீங்க, அதனால தான் ஸோ உங்களுக்கு அந்த எரர் வருது. ஸோ இது எல்லாத்தையும் அன்செக் பண்ணிட்டு வெறும் சென்ட்ரல் யூஎஸ் மட்டும் சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணுங்க. சரி, டேரக்டா அங்க இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணி. மற்றதெல்லாம் டெலீட் பண்ண முடியும். ஆமா, கரெக்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாததான் போயிட்டு அங்க நீங்க டெலிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா லிமிட் வேணும் அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்க அடிஷனல் ஐபி அட்ரஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ண சொல்லிக்கலாம். அந்த சாஃப்ட் லிமிட்ல இருந்து அவங்க அடிஷனல் லிமிட் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க வந்து நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். நீங்க மேல ரிசோர்சஸ்ல போயிட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. சர்ச் ரிசோர்ஸ்ல போயிட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இதில் வந்து 3 ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதில் சாம்பிள் தேவையில்லை அப்படின்னா அந்த சாம்பிளை டெலிட் பண்ணிடுங்க. அப்போ உங்களால் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆகும். ஓகேங்களா? ஓகே தென் ஃபைன். நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஐ வில் ஸ்டாப் யுவர் ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, லெட் மீ ஸ்டாப் ரெக்கார்டிங் ஃபார் 10 minutes. ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஜென்ரலா இப்போ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸை வந்து நம்ம டீல் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஆர் பிஸ்னஸ் டு கன்சியூமர் வந்து நிறைய ஐபி அட்ரஸ் ரேஞ்சை வந்து அலோவ் பண்ணணும். ஃபயர் வாலில் வந்து ஒரு என்டையர் ஸ்பெசிஃபிக் ரேஞ்சை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஷூர்ல வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து மேனேஜ் பண்றாங்க. இது நாட் ஒன்லி இன் அஷூர், ஈவன் ஏடபிள்யூஎஸ் அண்ட் மற்ற கிளவுட்லையுமே ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை வந்து நீங்க ஒரு பூல் ஆஃப் ஐபி அட்ரஸை வந்து இஃப் யூ வாண்ட் டு குரூப் தேம் அண்ட் தென் ஒரு ஃபயர் வால் ரூல் அலோவ் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல அலோவ் பண்றதா இருக்கட்டும், இஃப் யூ வாண்ட் டு டூ தட் அவங்க வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ்ல போயிட்டு நீங்க அது ஃபயர் வால் ரூல் ஆட் பண்ணும்போதெல்லாம் இது வந்து ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து நீங்க ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க அது ஆன் ப்ரமைசஸ்லேருந்து அந்த ஐபி ரேஞ்ச் அலோவ் பண்ணணும் இல்லை கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸை வச்சு பண்ணும்போது வந்து இட் வில் பி மச் ஈஸியர். ஸோ நான் அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிளாஸ் வரும்போது நான் அந்த ப்ரிஃபிக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நம்ம அந்த ரேஞ்சை வந்து அலோவ் பண்றதுக்கு, ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஐபி அட்ரஸ் அலோவ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து நீங்க அந்த ஐபி அட்ரஸை வந்து இண்டிபெண்டா நீங்க மாத்திக்கலாம், ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.